சார் ஆடியோபுலா இருக்கா? செக் பண்ணுங்க. கேக்குதா? ஸ்க்ரீன்லாம் தெரியுதா? செக் பண்ணி ஓகே, ஓகே. இப்ப மதியம் வந்து அப்பயே நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். பிரச்சனை என்னன்னா, பப்ளிக்ல தான் போட்டு வச்சிருக்கேன். ஆனா வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணாம விட்டுட்டேன். உங்களுக்கு வந்து குரூப்ல ஷேர் பண்ணாம விட்டுட்டேன். ஓகே. யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா, கண்டிப்பா நோட்டிஃபிகேஷன் காட்டியிருக்கும். ஓகே, மறந்துட்டேன். ஓகே. வீடியோ நான் அப்லோட் பண்ணியாச்சு அப்பயே. சரி ஓகே. ப்ரெஷர் ஃபில்டர் வந்து யூசர்ஸ் வரையும் சொல்லிட்டு போனேன்னா, இதுல எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் அடிஷனலா சேர்த்துக்கிறேங்க. இதுல கிளீனிங் ப்ராசஸ் எப்படி வரும்னா, பேக் வாஷிங் பண்ணுவாங்க. எப்படி வந்து ரேபிட் சாண்ட் ஃபில்டர் வந்து ஃபுல் சாண்ட் ஃபில்டர் வந்து ஸ்க்ரப்பிங் பண்ணுவோம். அதே வந்து இது வந்து பேக் வாஷிங் பண்ணுவோம்னு சொன்னேன். ரேபிட் சாண்ட் ஃபில்டர். அதுல உள்ளது மாரி தான் இதுலயும் ப்ரெஷர் ஃபில்டர்லயும். இதுலயும் வந்து பேக் வாஷிங் தான் பண்ணுவோம். இப்ப எழுதிக்கிறேங்க. பேக் வாஷிங் இஸ் டன் ஃபார் கிளீனிங். ஒரு ஒரு பாயிண்ட். இஸ் டன் ஃபார் கிளீனிங். ஓகே. இப்ப அடுத்து போயிரலாம். அவ்வளதான் அதுல. அதுக்கடுத்து ஃபில்ட்ரேஷனால என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்டின்னா, கேட்பாங்க. ஆர்டர் நோட்ல கேட்கலாம். இல்ல வந்து ஆல் டேப்போல கேட்கலாம். லாஸ்ட் இதுக்கப்புறம் டிஸ்இன்ஃபெக்ஷன் ஆரம்பிச்சிடலாம். ஃபில்ட்ரேஷன்ல லாஸ்ட். ஃபில்ட்ரேஷன் ப்ராப்ளம்ஸ். ஒண்ணு ஏர் பெயிண்டிங். 2வது கிராக்கிங் ஆஃப் ஃபில்டர். 3வது மட்ஃபால் ஃபார்மேஷன் சொல்லுவாங்க. மட்ஃபால் ஃபார்மேஷன். 4வது சாண்ட் லீக்கேஜ். 5வது சாண்ட் இன்க்ரஸ்டேஷன். அதுக்கடுத்து டிஸ்இன்ஃபெக்ஷன் போட்டுக்கிடுங்க. டிஸ்இன்ஃபெக்ஷன் 2 ப்ராசஸ் இருக்கு. அதாவது பிசிக்கல், கெமிக்கல் அப்டின்னு சொல்லுவாங்க. ஆ சரி ஓகே எழுதிக்கிறேன். ஃப்ளூ சார்ட் மட்டும் போட்டு அப்புறம் கீழ விளக்கம் எழுதிக்கலாம். டிஸ்இன்ஃபெக்ஷன் போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு குடுத்துருப்பேன். ஒரு ஃப்ளோ சார்ட் சொல்லிட்டு, இந்த ஃப்ளோ சார்ட்ல நல்லா கவனிக்கணும். இந்த ஃப்ளோ சார்ட்ல டிஸ்இன்ஃபெக்ஷன்ங்கிறது பேத்தோஜெனிக் பாக்டீரியா. அதாவது ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ட குடுக்கக்கூடியது. உயிருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியான்னு சொல்லியிருப்பேன். ஓகே. அதே வந்து ஸ்டெரிலைசேஷன்ல வந்து 2மே ரிமூவ் பண்ணும். அதாவது உங்களுக்கு போத் என்ன குடுத்திருப்பேன்னா, 2மே. அதாவது பேத்தோஜெனிக், நான் பேத்தோஜெனிக். 2 டைப்பான பாக்டீரியாவும் இது கொன்றும் அப்படின்னு சொல்லிக் குடுத்திருப்பேன். அப்ப அதுல வந்து நம்ம இப்ப என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஸ்டெரிலைசேஷன் ப்ராசஸ் பார்க்க டிஸ்இன்ஃபெக்ஷன். ஸ்டெரிலைசேஷன்னா என்ன சார் அப்படின்னா, தீய வச்சு கொளுத்தி விடுறது தான். இப்ப இப்ப ஒரு 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 கரண்டி எடுக்கிறீங்க. அந்த கரண்டி கீழ விழுந்துருச்சு. அப்ப அந்த கரண்டின்னு சொல்லக்கூடிய அதுல வந்து ஏதோ ஒரு ஸ்பூன் எடுக்கிறீங்க. ஸ்பூன் கீழ விழுந்துருச்சு. இப்ப அந்த ஸ்பூன்ல கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கிருங்க. இப்ப அந்த ஸ்பூன்ல பேத்தோஜெனிக் பாக்டீரியாவும் இருக்கலாம். நான் பேத்தோஜெனிக் பாக்டீரியாவும் இருக்கலாம். நம்ம மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா தான் நமக்கு கணக்குல தெரியும். அப்ப ஒருவேள 2 டைப்பும் இருக்கு அப்டின்னா, இப்ப என்ன செய்வோம்? அத வந்து கொளுத்தி விட்டோம் அப்டின்னா, கொளுத்துறோம்னா அது தீ வச்சு கொளுத்துறோம்னா 2மே செத்து போயிரும். உங்களுக்கு ஒரு டவுட் வரும். சரி சார் ஓகே. இப்போ ஒரு லேப்டாப்ல ஸ்க்ரீன் இருக்கு. அந்த ஸ்க்ரீன்ல பாக்டீரியா இருக்கு. அப்ப லேப்டாப்ப கொளுத்த முடியுமா? இதே டவுட் தான்
ஸ்டெரிலைசேஷன் ப்ராசஸ் கண்டுபிடிக்கும்போது சயின்டிஸ்ட் எல்லாருக்கும் வந்துச்சு. அப்ப அவங்க அதுக்காண்டி கொண்டு வரப்பட்ட ப்ராசஸ் தான் டிஸ்இன்ஃபெக்ஷன். இப்ப அதுல உங்களுக்கு இன்னொரு விஷயம் தோணும். சார் நீங்க டிஸ்இன்ஃபெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோ சார்ட்ல நேத்து எழுதி போட்டீங்களே! அதாவது ஒன்லி பேத்தோஜெனிக் பாக்டீரியா தான் கொல்லும் அப்படின்னு சொன்னீங்களே! அப்படின்னா, ஆமா கரெக்ட் தான். அதாவது சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு உயிருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியா என்ன? பேத்தோஜெனிக்கா, நான் பேத்தோஜெனிக்கான்னு பார்த்தோம்னா, பேத்தோஜெனிக் பாக்டீரியா. அப்ப டிஸ்இன்ஃபெக்ஷன வந்து ஜஸ்ட் பேத்தோஜெனிக் பாக்டீரியா கொல்ற அளவுக்கு ஏன்னா காஸ்ட்லி. டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே காஸ்ட்லி. ஒரு சில விஷயங்கள் தவிர்த்து. யூவி ரேஸா இருக்கட்டும், ஆ உங்களுக்கு பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டா இருக்கட்டும், ஓசோனா இருக்கட்டும், இல்ல அயர்ன் அண்ட் புரோமின் டேப்லெட்ஸா இருக்கட்டும், சில்வர் அயன்ஸா இருக்கட்டும். குளோரினேஷன் ப்ராசஸ்ன்னு ஒரு லிமிட்க்கு மேல போனா பெருசா காஸ்ட்லி. அப்போ அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சு. இவ்வளவு காசு குடுத்து நான் பேத்தோஜெனிக் பாக்டீரியான்னு சொல்லக்கூடிய சமத்தா இருக்கக்கூடிய பாக்டீரியா கொல்றதுக்கு, உயிருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பேத்தோஜெனிக் பாக்டீரியா கொல்ற அளவுக்கு நம்ம வந்து ஒரு சொல்யூஷன் குடுத்தா போதும் அப்படின்னு உருவாக்கப்பட்ட முறை தான் இந்த டிஸ்இன்ஃபெக்ஷன் ப்ராசஸ். சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? லேப்டாப் ஸ்க்ரீன் நம்மளால கொளுத்த முடியாதுல்ல. ஆனா என்ன செய்யலாம்? ஒரு ஓசோனோ, அயோடின் அல்லது புரோமினோ, இல்ல பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டோ, குளோரினோ, சில்வரோ ஏதாச்சும் ஒண்ணு ஸ்ப்ரே பண்ணி லைட்டா தொலைச்சு விட்டுறலாம். அது பாக்டீரியானா கொண்டுவரலாம். என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே. இப்ப டிஸ்இன்ஃபெக்ஷன வந்து 2 இதா பிரிக்கலாம். இதுல இன்னும் விளக்கமா காலேஜா இருந்தா விளக்கமா சொல்லலாம். இது நமக்கு போட்டித் தேர்வுனால ஸ்ட்ரெய்ட்டா இவன் என்ன குடுக்குறானோ அதுக்கு தான் எழுதிக்கணும். ஓகே. இதுல 2 கேட்டகரி இருக்கு. ஒண்ணு பிசிக்கல், இன்னொன்னு கெமிக்கல். பிசிக்கல்னா உங்களுக்கு என்ன கேள்விப்பட்டிருப்பீங்க. கொதிக்க வைக்கிறது, பாயிலிங். அது நெருப்ப கொளுத்தி அந்த இதுல தண்ணி ஒரு சுடு தண்ணிக்குள்ள கொதிக்க வச்சுட்டு, அந்த ஸ்பூன கொண்டு போய் சுடு தண்ணிக்குள்ள நல்லா போட்டு கழுவுறது. அது ஹாட் வாட்டருக்குள்ள போட்டு கழுவுறது. லோக்கலா சொன்னேன் சுடு தண்ணி. ஐ மீன் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு ஹாட் வாட்டர். வெந்நீர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல தூய தமிழ்ல. அத வெந்நீருக்குள்ள போட்டு கழுவுறது. அப்ப பாக்டீரியா செத்து போயிரும். புரியுதா நான் சொல்றேன்னு? அப்ப பிசிக்கல்ல ஃபர்ஸ்ட் பாயிலிங் கண்டிஷன். ஃபர்ஸ்ட் 2 எழுதிக்கங்க. இங்கிட்டு கெமிக்கல். இங்கிட்டு ஃபர்ஸ்ட் என்னன்னா பாயிலிங். 2வது யுவி ட்ரீட்மென்ட்ன்னு கொடுக்குறது. கெமிக்கல பொறுத்தவர லைமு, ஓசோன், பொட்டாசியம் பெர்மாங்கனேட், அயோடின் அண்ட் புரோமின், சில்வர் அயன், குளோரினேஷன். இப்ப டிஸ்இன்ஃபெக்ஷன் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டேன். அப்ப டிஸ்இன்ஃபெக்ஷன் என்ன செய்யுது அப்படின்னா, இதே எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தானே. பேத்தோஜெனிக் பாக்டீரியா. உயிருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாஸ கொல்றது தான் டிஸ்இன்ஃபெக்ஷனோட வேலை. எழுதிக்கிறேங்க. டிஸ்இன்ஃபெக்ஷன். இட் இஸ் a process of killing only pathogenic bacteria. அப்ப டிஸ்இன்ஃபெக்ஷன்ங்கிறது என்ன அப்படின்னா, உயிருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியா கொல்றது தான் டிஸ்இன்ஃபெக்ஷனோட ஃபர்ஸ்ட் வேலை. அதாவது பேத்தோஜெனிக் பாக்டீரியா கொல்றது. அதுக்கு ஸ்டெரிலைசேஷன். இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதுல தீங்கு விளைவிக்கக்கூடிய, தீங்கு விளைவிக்காத 2மே கொல்லணும். ஸ்டெரிலைசேஷன் ப்ராசஸ்னா ஒண்ணும் இல்ல. தீ வச்சு கொளுத்துறது தான் அந்த ப்ராசஸ். அவ்வளவுதான். ஸ்டெரிலைசேஷன். இட் இஸ்
the process of killing all kind of microorganism present in the water. ஆல்ரெடி நான் எங்கேயோ சொன்னேன். மைக்ரோ ஆர்கானிசம் கூட எவ்வளோ சைஸ்ல இருக்குன்னா 1 to 4 மைக்ரான் சைஸ்ல இருக்கும். ரொம்ப குட்டியா இருக்கும். ஆல் கைண்ட் ஆஃப் ஹில்லிங் ஆல் கைண்ட் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம். அது என்ன அர்த்தம்? ஆல் கைண்ட் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் மீன்ஸ் pathogenic, non-pathogenic. ஓகே. இப்ப அடுத்து. இப்ப இது என்ன செய்ய போறேன்னா, இப்ப டிஸ்இன்ஃபெக்ஷன மேலும் ஒரு ஃப்ளோ சார்ட் குடுக்க போறேன். என்ன சார் அப்டின்னா, இத மைனர், மேஜர்ன்னு 2 கேட்டகரியா பிரிக்க போறேன். மேல பொதுவா குடுத்தேன். பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் வச்சு பிரிச்சேன். ஆனா எது அதிகம் பண்றோம், எத அப்பப்ப பண்றோம், கொஞ்சமா பண்றோம் அப்டின்னா, இப்ப நான் வந்து உங்கட்ட கேட்கிறேன். பீஸா, பர்கர் இல்ல வந்து உங்களுக்கு ஆ நான்வெஜ் ஐட்டத்திலேயே வந்து ரொம்ப ஸ்பெஷல் டைப்பா, நீங்க எல்லா நாளும் சாப்பிட மாட்டீங்க. வீக்லி உங்களுக்கு ஒரு சில பேர் நான்வெஜ் ஃபுல்லா சாப்பிடுவாங்க. சொல்றேன் நான். அதாவது உங்களுக்கு தெரியும்ல. ஆவரேஜா மெஜாரிட்டி பீப்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, அவங்களுக்கு தெரியும். வீக்கெண்ட் சாப்பிடுறது, வெளில போனா சாப்பிடுறது ஒரு சில இப்ப தந்தூரி சிக்கன்னா நீங்க டெய்லி தந்தூரி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? இல்ல வந்து உங்களுக்கு தெரியும்ல மட்டன்ல மட்டன் சுக்கா இது மாரி எவ்வளவோ ஐட்டங்கள் இருக்கு நான்வெஜ்ல. சோ வெஜ்ல எவ்வளவோ ஐட்டங்கள் இருக்கு. ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்க அது வெளில போம்போது அப்பப்ப வாங்கி சாப்பிடுவீங்க. மேஜரா நீங்க வந்து ஒரு ஒரு ரொட்டீன் வச்சிருப்பீங்க. காலைல ஏதாச்சும் டிஃபன், நைட்டு டின்னர், மதியம் வந்து மேஜரா ஒரு ரொட்டீன் வச்சிருப்பீங்க. அதான் மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணுவீங்க வீட்ல இருக்கும்போது. அப்ப அது மாரி டிஸ்இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய பேத்தோஜெனிக் பாக்டீரியா கொல்லக்கூடிய ப்ராசஸ்ல பிசிக்கல், கெமிக்கல் வேணா தனித்தனியா பிரிச்சிருக்கலாம். ஆனா, அதிகம் எது பயன்படுத்துறோம்? அப்பப்ப அந்த இடத்துக்கு தகுந்த மாரி எப்படி கொஞ்சம் கொஞ்சமா பயன்படுத்துறோம், மைனரா பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத இப்ப ஃப்ளோ சார்ட்டா 2 குடுக்க போறேன். மேல குடுத்தது பிசிக்கல், கெமிக்கல வச்சு 2 பகுதியா பிரிச்சேன். ஆனா இப்ப குடுக்க போறது என்ன அப்படின்னா, மேஜர், மைனர் வச்சு பிரிச்சு குடுக்க போறேன். பாத்துக்கிடுங்க. அப்ப ஏன் நகர மாட்டுது? ஒரு நிமிஷம். என்ன செய்ய போறேன்னா, டிஸ்இன்ஃபெக்ஷன் இத 2ஆ பிரிங்க. இங்க மேஜர், இங்க மைனர். மேஜர பொறுத்தவர குளோரினேஷன். மைனர பொறுத்தவர பாயிலிங் ஆஃப் வாட்டர். ஒண்ணு தான் மேஜர்ல. அதிக பயன்படுத்துறது குளோரினேஷன் தான் பண்றோம். அதனால தனி டாபிக்கா நான் குடுப்பேன் உங்களுக்கு. மைனர்ல அப்பப்ப பண்றது வந்து பாத்துக்கிடுங்க. தண்ணிய கொதிக்க வச்சு யூஸ் பண்றதே பாயிலிங் ஆஃப் வாட்டர் தான் சொல்றேன். டிஸ்இன்ஃபெக்ஷன். பேத்தோஜெனிக் பாக்டீரியா கொல்றத. ஏன்னா பெரிய விஷயத்துக்கு பண்ண முடியாது. உங்க வீட்ல நீங்க தண்ணிய கொதிக்க வச்சு குடிக்கலாம். ஒரு நகராட்சிக்கு ஒரு பெரிய வாட்டர் டேங்க் இருக்கு அப்படின்னா, அவ்வளவு பெரிய டேங்க் தண்ணிய கொதிக்க வச்சு பொதுமக்களுக்கு விநியோகம் பண்ண முடியுமா? வேணா நம்ம அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். சொல்லலாம். எல்லாரும் எல்லா மக்களும் இப்ப வந்து மழை சீசன் வந்துருச்சு. அதிகம் வந்து நீர் மூலம் நோய்கள் பரவிட்டு இருக்கு. அடிக்கடி காய்ச்சல்னால அவதிப்படுறாங்க.
எல்லாரும் என்ன செய்றீங்கன்னா, தண்ணிய வந்து கொதிக்க வச்சு குடிங்க அப்படின்னு ஒரு அனவுன்ஸ்மென்ட் வேணா குடுக்கலாம். ஒரு பெரிய வாட்டர் டேங்க எடுத்து நம்ம வந்து கொதிக்க வச்சு பொதுமக்களுக்கு விநியோகம் செய்ய முடியாது பைப் மூலமா. அப்ப பாயிலிங் ஆஃப் வாட்டர் மைனர் தான். இண்டிவிஜுவலா பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் செல்ஃப் கேர் எடுத்துக்கிட்டு வீட்ல தண்ணிய கொதிக்க வச்சு குடிக்கிறது அது வேற விஷயம். அதே வந்து மொத்ததுக்கும் கொதிக்க வைக்கணுங்கிறது முடியாது. அப்ப இது வந்து மைனர் விஷயத்துல சேர்த்தாச்சு. அதுக்கடுத்து எக்ஸஸ் லைம். நம்ம போடக்கூடிய குளோரினே ஒரு டைம் எக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா, அத ரிமூவ் பண்ணணும். அப்ப ட்ரீட்மெண்ட் வித் எக்ஸஸ் லைம் போட்டுக்கிறேன். எல்லாம் தனித்தனியா குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் எழுதிக்க. ட்ரீட்மெண்ட் வித் எக்ஸஸ் லைம். அடுத்தது எழுதிக்கிறேங்க. ட்ரீட்மெண்ட் வித் ஓசோன் போட்டுக்கிறேன். வித் ஓசோன். அடுத்தது எழுதிக்கிறேங்க. டி வந்து ட்ரீட்மெண்ட் வித் அயோடின் அண்ட் புரோமின் போடுங்க. ட்ரீட்மெண்ட் வித் அயோடின் அண்ட் புரோமின். அதுக்கடுத்து ட்ரீட்மெண்ட் வித் அல்ட்ரா வயலட் ரேஸ். அதுக்கு ட்ரீட்மெண்ட் வித் பொட்டாசியம் பெர்மாங்கனேட். இஎஃப்ஜி. ட்ரீட்மெண்ட் வித் சில்வர். இப்ப எழுதிக்கிடுங்க. இதெல்லாம் நான் ஹெட்டிங் தான் குடுத்துருக்கேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன கேட்பாங்க அப்டின்னா, மைனர் மெத்தட்ல ஒரு பாயிலிங் ஆஃப் வாட்டர்னா, இது எப்ப எஃபெக்டிவா இருக்கும்? எப்ப பயன்படுத்தக்கூடாது? இதுல எதுவும் டோசஸ் இருக்குமா? இப்ப ஆயிலிங் எக்ஸஸ் லைம்னா, இது எவ்வளவு பாக்டீரியாவ கொல்லும்? இதோட பிஹெச் வேல்யூ எவ்வளவு இருக்கும்? இத ரிமூவ் பண்றதுக்கு என்ன செய்யணும்? சோர்ஸ் எதுக்குள்ள இருக்கும்போது எக்ஸஸ் லைமா போகும்? ஓசோன்னா, ஓசோன் வந்து எந்த கேஸ எமிட்டட் பண்ணுது? அதுக்கடுத்து இது எது மூலமா கிருமி வந்து சுத்தப்படுத்துறோம்? அதுக்கடுத்து இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும்? காஸ்ட்லியா இல்ல சீப்பா கிடைக்கக்கூடியதா? அப்படின்னு ஒவ்வொன்னுக்கும் எக்ஸாம் பாயிண்ட் அப்படி கேட்பாங்க. அப்ப இது வந்து ஒரு கொஸ்டின் இருக்கு. பார்த்துக்கிடுங்க. மைனர் மெத்தட்ன்னு போடுங்க. ஒவ்வொன்னா பார்ப்போம். மைனர் மெத்தட். மைனர் மெத்தட பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் ஏங்கிறது என்ன அப்படின்னா, பாயிலிங் ஆஃப் வாட்டர். ஒண்ணு மோஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தட்ன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தட். 2 நாட் ஃபிட் ஃபார் பப்ளிக் வாட்டர் சப்ளை. ஏன் நாட் ஃபிட் ஃபார் பப்ளிக் வாட்டர் சப்ளைனா, இண்டிவிஜுவல் பெர்சன் கொதிக்க வச்சு குடிக்கும். மோஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தட் தான். எதனால மோஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தட்ன்னு சொன்னேன்னா,
எல்லாரும் ஈஸியா வீட்லயே தண்ணிய காய்ச்சி குடிச்சிரலாம். இதுக்காண்டி ஒரு பொருள போய் வாங்கிட்டு வந்து தண்ணிய அந்த வாட்டருக்குள்ள போட்டு ஹீட் பண்ணி அதுக்கடுத்து அத கொதிக்க வச்சு குடிக்கணும்னு அவசியம் இல்ல. எல்லாருக்கும் வீட்ல வந்து அ தீ வைக்கக்கூடிய ஒரு ஒரு மெட்டீரியல் இருந்தா போதும். ஒரு பாத்திரம் இருந்தா போதும். தண்ணிய ஊத்தி கொதிக்க வச்சு குடிக்க வேண்டியது தான். நல்ல எஃபெக்டிவான மெத்தட் தான். அதிக டைம்லாம் வேஸ்ட் ஆகாது. ஆனா பிரச்சனை என்னன்னா, ஒரு பப்ளிக் வாட்டர் சப்ளை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்ய முடியாது. கொதிக்க வச்சு. அந்த பெர்சன் இண்டிவிஜுவலா அட்டென்ஷன் பண்ணிக்கிறணும். அதுக்கடுத்து என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, எல்லாரும் ஒரு மடத்தனமா ஒரு விஷயம் நெனச்சுக்கிட்டு இருப்பாங்க. சுடு தண்ணிய கொதிக்க வச்சுப்புட்டு, குடிச்சுப்புட்டு ஆற வச்சு தான் குடிப்பாங்க. எப்ப அந்த தண்ணி ஆறுதோ, அப்பயே பாக்டீரியா கொல்லக்கூடிய தன்மை இழந்துருச்சுன்னு அர்த்தம். தண்ணி வெது வெதுன்னு சூடா இருக்கிற வரையும் தான், அதுல இருக்கக்கூடிய பாக்டீரியா கொல்லும். சுத்தி ஏதாச்சும் உள்ளுக்குள்ள பாக்டீரியா நுழைய நெனச்சாலும் அதையும் கொல்லும். காத்துலேருந்து. அத விட்டுட்டு எப்ப அந்த தண்ணி சு அந்த வெந்நீர், இல்ல வந்து அந்த ஹாட் வாட்டர் தன்னுடைய நார்மல் டெம்பரேச்சர்லேருந்து இறங்கி, அந்த அந்த வாட்டர் வந்து வெந்நீர்லேருந்து நார்மல் நீரா மாறுதோ, அப்பயே அதுல வந்து ஃபியூச்சர் கன்டாமினேஷன் சொல்லக்கூடிய ஏதாச்சும் ஒரு பாக்டீரியா வந்து ஏர் மூலமோ, வேறு மூலம் வந்து உட்காருது அப்படின்னா, அத கொல்லாது. ஆல்ரெடி இருந்த பாக்டீரியா தான் கொன்னு அந்த தண்ணீய அந்த வாட்டர் இருக்கு. அப்ப இது மூலம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நீங்க தண்ணீய காய்ச்சி குடிக்கும் பொழுது உள்ள பிரச்சனை, ஹீட்டா குடிச்சா பிரச்சனை இல்ல. அதே ஹீட் குறைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க குடிக்கிறீங்க அப்படின்னா, அந்த தண்ணி குடிக்கிறதும் வேஸ்ட்டு தான். ஒருவேள பாக்டீரியா வல்லாட்டி பிரச்சனை இல்ல. பாக்டீரியா வந்து உட்கார்ந்து இருந்துச்சுன்னா, அத கொல்லிருக்காது. அந்த பாக்டீரியா மறுபடியும் உங்களோட உடம்புக்குள்ள போயிட்டு, மறுபடியும் துரற்பயண இந்த மாரி விஷயங்கள ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப பாயிலிங் வாட்டர்ல இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, நோ ஃபியூச்சர் கன்டாமினேஷன் இஸ் பிரிவென்டட். அதாவது தண்ணி கொதிச்சு ஆறி போனதுக்கு அப்புறம், திரும்பி ஏதாச்சும் ஒரு பாக்டீரியா வந்து உட்காருது அப்படின்னா, அத ஃபர்ஸ்ட்டு எப்படி கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது கொன்னுச்சோ பாக்டீரியாவனா, அதே மாரி செயல்படாது. பிரச்சனையே அதான். பட் நோ ஃபியூச்சர் கன்டாமினேஷன் இஸ் பிரிவென்டட். யூஸ்டு ஒன்லி ஃபார் டொமஸ்டிக் பர்ப்பஸ் டூரிங் எமர்ஜென்சிஸ் அப்படின்னு எழுதிக்கிறேங்க. யூஸ்டு ஒன்லி ஃபார் டொமஸ்டிக் பர்ப்பஸ் டியூரிங் அடுத்து ஆடிங் எக்ஸஸ் டைம். ஃபர்ஸ்ட் விஷயம் பாக்டீரியா கொல்லும். எந்த அளவுக்கு கொல்லும்னா, டு ஹில் பாக்டீரியா 99.3% டூ 100%. அதுக்கடுத்து இட் இன்கிரீஸ் த பிஹெச் வேல்யூ. இப்ப லைம் கூட போச்சு அப்படின்னா என்ன பிரச்சனை? பாக்டீரியா நல்லா கொல்லுது. அது பிரச்சனை இல்ல. சுண்ணாம்பு அதிகம் போச்சுன்னா, சுண்ணாம்பு கீழ படிஞ்சு கிடக்கும். தண்ணி நமக்கு கலங்கள் ஏற்படும் போதுனா, சுண்ணாம்பு மறுபடியும் கீழேருந்து மேல வந்துகிட்டே இருக்கும். கரைஞ்சு, கரைஞ்சு. அப்ப அந்த பிரச்சனை இருக்கு. அப்ப பிஹெச் வேல்யூ என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்கா இன்கிரீஸ் ஆயிரும். ஏன்னா சுண்ணாம்பு வந்து அல்கலினிட்டி குடுக்கக்கூடியதுல. அப்ப டூ இன்கிரீஸ் த பிஹெச் வேல்யூ அண்ட் அல்கலினிட்டி இன்கிரீஸ். அதுக்கடுத்து இன்கிரஸ்டேஷன் அக்கர். என்ன சார் இன்கிரஸ்டேஷன் அப்டின்னா, சுண்ணாம்பு அதிகமா ஆக கீழ படிஞ்சு கிடக்கும். நீங்க ஒரு அளவுக்கு மேல ஏதாச்சும் கொட்டி கரைச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்டின்னா, பாதி கரைஞ்சு தண்ணியோட போயிட்டு கலர மாத்திரும். மீதி உள்ளதெல்லாம் கீழ போய் படிஞ்சிரும்ல அது மாரி. இன்கிரஸ்டேஷன்.
occurs. இப்ப என்ன செய்யணும்? மறுபடியும் ரீகார்பனேஷன் பண்ணணும். அப்ப ரீகார்பனேஷன் should be done போடுது. அதுக்கு டோசேஜ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 14 to 44 மில்லிகிராம் பெர் லிட்டர். லைம் எக்ஸஸ் போச்சுன்னா நான் வச்சுக்கிறேங்க. அவ்வளவுதான், இது முடிஞ்சிச்சு. எத்தனை பார்த்துருக்கேன்? 2 பார்த்துருக்கோமா? ஓகே, அடுத்து சி. சியை பொறுத்தவரை ஓசோன். ஓ சஃபிக்ஸ்ல 3 போட்டுக்கிறேங்க. இது வந்து ஃப்ளூரசன்ட் ஸ்மெல்லிங் எசன்ஸ்னு சொல்லுவாங்க. எழுதிக்கிறேங்க. Ozone is fluorescent smelling gases. அப்ப 3O2 இது ஓசனைசிங் பண்றோம் அப்படின்னா ஓசனேற்றம்னு சொல்லுவோம்ல, அதாவது ஓசனைஸ் பண்றோம் அப்படின்னா அண்டர் ஹைன்னு போட்டுக்கிறேன். அண்டர் ஹை எலக்ட்ரிசிட்டி தான். இது எப்படி புரியும்னா 2O3 அப்படி ஓசோன் அன்ஸ்டேபிளா மாறிடும். ஓசன் எதை ப்ரொடியூஸ் பண்ணோம்னா ஹை வோல்டேஜ் கரெக்டாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். எழுதிக்கிறேன். Ozone is produced by passing high voltage current. இப்போ ஓசோன் வந்து என்ன செய்யும்னா ஹை வோல்டேஜ் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஞாபகம் வச்சுக்கிறேங்க. அடுத்து வேற இம்பார்ட்டன்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னா இதுல கான்டாக்ட் பீரியட் கேட்பாங்க. டோசிஸ் எவ்வளவுன்னு கேட்பாங்க. ஓசோனோட டோசிஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா டோசேஜ் 2 to 3 ppm. 2 to 3 ppm கொடுக்குங்க. ரெசிடியூ கீழே படிஞ்சு கிடக்கிறது எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 0.1 ppm. ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா எஞ்சி கிடக்கிறது தான் ரெசிடியூ. அதுக்கடுத்து கான்டாக்ட் பீரியட் அதுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கான்டாக்ட் பீரியட் ஓசனோட கான்டாக்ட் பீரியட் என்ன அப்படின்னா 10 மினிட்ஸ். எவ்வளவு நேரத்தில் ரியாக்ட் பண்ணும், தண்ணியில் போட்டா எவ்வளவு நேரத்தில் பாத்தஜன் பாக்டீரியா கொள்ளும் அப்படின்னா அதோட கான்டாக்ட் பீரியட் வந்து 10 மினிட்ஸ். அட்வான்டேஜ் கொடுக்குங்கிறது அட்வான்டேஜ். ஒன்று வாட்டர் வில் பி டேஸ்ட். ஓசன் வந்து நம்ம ரியாக்ட் பண்ணதுக்கப்புறம் வாட்டர் வந்து எப்படி இருக்குன்னா ட்ரீட்மெண்ட் உட்படுத்தினதுக்கப்புறம் டேஸ்ட்டாக இருக்கும். வில் பி டேஸ்ட். 2 துர்நாற்றத்தை ரிமூவ் பண்ணும். அதோட விட்டுருங்க. அதிகமாக ரெசிடியூல் வந்து பதியாது. அப்படின்றது 0.1 தான் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும்.
அப்ப நோ ரெசிடியல் ஆர் பிரசன்ட். மூணாவது லெஸ் எஃபெக்டா இருக்கும். ஃப்ளோரினேஷனோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப லெஸ் எஃபெக்டா இருக்கும். லெஸ் எஃபெக்ட். அதுக்கடுத்து இது எங்கே அதிகம் யூஸ் பண்றாங்கன்னா ஸ்விம்மிங் பூல்ல யூஸ் பண்றாங்க. யூஸ்ட் இன் ஸ்விம்மிங் பூல்ஸ். அதுக்கடுத்து 4வது எழுதிக்கிறேங்க. அயோடின் அண்ட் புரோமின். இது டேப்லெட்டா இருக்கும். மாத்திரை மாதிரி இருக்கும். எழுதிக்கிறேங்க. அடுத்து 4வது ஆடிங் அயோடின் அண்ட் புரோமின். எப்படி இருக்குன்னா டேப்லெட் மாதிரி இருக்கும். எழுதிக்கிறேங்க. ஒரு பாயிண்ட் எழுதிக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் டோசி அயோடின் புரோமின் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மாத்திரையா இருக்கும். அது டோசிஸ் எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னா 8 ppm. கான்டாக்ட் பீரியட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 5 மினிட்ஸ். அதுக்கடுத்து இது பப்ளிக் வாட்டர் சப்ளைக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ண முடியாது. இப்போ cannot be used in public water supply. அதுக்கடுத்து used for army troops swimming pools. அதுக்கடுத்து இதனால ஃபியூச்சர் கண்டாமினேஷனை வந்து இது பண்ணோம்னா cannot reduce எழுதிக்கிறேங்க. அப்போ cannot reduce the future contamination. எதிர்கால பாதிப்புகள் தடுக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரெசிடியூ இதுக்கான அர்த்தம். அடுத்து 5 எழுதிக்கிறேங்க. அதாவது யூவி ரேஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேங்க. இதை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த யூவி ரேஸ்ங்கிறது என்னன்னா எல்லா டைப்பான பாக்டீரியாவும் கொண்டு வரும். மைனர் மெத்தட்ல இருந்தாலும் எல்லா டைப்பான பாக்டீரியாவும் கொண்டு வரும். எழுதிக்கிறேங்க. அதாவது இதுக்கு அர்த்தம் என்னன்னா வாட்டர் வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணிடுவோம் அது மாதிரி. இந்த யூவி ரேஸ் வந்து எப்படி வந்து ஸ்டெரிலைசேஷன் ப்ராசஸ் சொன்னோம், எரிக்கிற ப்ராசஸ் சொன்னோம், அதே மாதிரி இந்த ரேஸை வச்சே நம்ம என்ன செஞ்சிடலாம்னா பேத்தஜெனிக் நான் பேத்தஜெனிக் ஆல் டைப் ஆஃப் பாக்டீரியாவை ஈஸியாக கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எபிசிஎன்னு போட்டுக்கிறோங்க. efficient in killing
ஆல் டைப் ஆஃப் பாக்டீரியா. அப்ப என்னன்னா, ஒரு தூய்மையான நீரை ப்ரொடியூஸ் பண்ணும். இட் ப்ரொடியூஸ் ஸ்டெரிலைஸ்டு வாட்டர். எந்த ஒரு பாக்டீரியாவும் இருக்காது. அதுக்கடுத்து ரெசிடுவல் எஃபெக்ட்டும் இருக்காது. அப்ப நோ ரெசிடுவல் எஃபெக்ட் ஃபார் protected against future contamination. Against future contamination. அதுக்கடுத்து it should less turbidity, less colorன்னு போட்டுக்கிறோம். It should less turbidity, less color. டோசிஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா நாட் கிரேட்டர் தான் 15 ppm. அப்ப டோசிஸ் வந்து நாட் கிரேட்டர் தான் 15 ppm போட்டுக்கிறேன். அடுத்து அப்ப யூவி ரேஸை பொறுத்தவரை இந்த அளவுக்கு போதும். இந்த அளவுக்கு பார்த்தா போதும். இதுக்கு மேலாம் இங்க ரொம்ப பார்க்க வேண்டியதில்ல. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கெட்டவங்கள தான் கேட்பான். எல்லா டைப் ஆஃப் பாக்டீரியாவும் கொல்லணும். அது கேட்கலாம். ஃபியூச்சர் கண்டாமினேஷன் ஓகேவா? அது பிரச்சனை இருக்காது. ரெசிடுவல் பிரச்சனை இருக்காது. அதுக்கடுத்து லெஸ் டர்பிலிட்டி, லெஸ் கலரா இருக்கும். டோசேஜ் வந்து 15 ppm மேல போயிறக்கூடாது. இப்ப இந்த மாரி பாயிண்ட் கேட்கலாம். ஒரு பாயிண்ட் அந்த ஸ்டெரிலைஸ்டு வாட்டர் ஈஸி தான் லைட்டா பார்த்துக்கிடுங்க. அப்ப இன்னும் 2 தான் இருக்கு. அப்புறம் பெரிய ப்ராசஸ் குளோரினேஷன் ப்ராசஸ் இருக்கு. இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பொட்டாசியம் பெர்மாங்கனேட் KMnO4 அதான் பார்க்க போறோம். அப்ப பொட்டாசியம் பெர்மாங்கனேட் எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா, இது நீங்க வந்து ஒரு சில பேர் கவனிச்சிருக்கலாம். நீங்க கிராமப்புறங்கள்ல இருக்கீங்க அப்படின்னா, இப்பனா அதெல்லாம் பாசிபிலிட்டி கம்மி தான். நீங்க சின்ன வயசுல இருக்கும்போதுனா, உங்க வெளில வந்து ஆ ஒரு லிக்விட் மாரி ஊத்துவாங்க. ஒரு டானிக் பாட்டில் மாரி இருக்கும். அதுலேருந்து ஊத்துவாங்க. அது எதுக்கான அதான் அதுல எழுதியிருக்கும். பொட்டாசியம் பெர்மாங்கனேட்னு எழுதியிருக்கும். அப்ப கிணத்து தண்ணீர் வந்து சில இடத்துல குடிநீரா பயன்படுத்துவாங்க. அப்ப அதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்ப முக்கியமா சொல்ல போனோம்னா, ஏதாச்சும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு லாங் டிஸ்டன்ஸ் இப்பனா அது பிரச்சனையே இல்ல. ஃபியூச்சர்ல முன்னாடி சொல்றேன் நான். ஃபியூச்சர்ன்னு சொல்லிட்டு இருக்கேன். பாஸ்ட்ல சொல்றேன். ஏதாச்சும் குலதெய்வம் கோயிலுக்கு போவாங்க. அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போம்போது ரொம்ப காட்டுக்குள்ள இருக்க மாரி இருக்கும். அந்த காட்டுக்குள்ள ஒரு கிணறு ஒத்தையும் இருக்க மாரி இருக்கும். அந்த கிணறு நல்ல தண்ணியா தான் இருக்கும். அத வந்து அதிலேருந்து தான் எடுத்து சமைப்பாங்க. கிடாலாம் வெட்டி சமைப்பாங்க. இப்ப என்ன செய்வாங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு ஒரு எப்படி சொல்றது? ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடியே போயிட்டு என்ன செஞ்சுருவாங்கன்னா, பொட்டாசியம் பெர்மனேட் வந்து ஊத்திட்டு வந்துருவாங்க. கொஞ்சோண்டு. அப்புறம் என்னன்னா, அத 3 நாள் கழிச்சு நீங்க போயிட்டு அந்த பூஜை போடும்போது, அந்த தண்ணி குடி தண்ணீக்கு தகுந்த மாரி அதில உள்ள பாக்டீரியா கொன்றும் அப்படிங்கிறது ப்ரொசீஜர். அப்ப இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் லிக்விட் வடிவில தான் இருக்கு. இது எதுக்காண்டி யூஸ் பண்ணா, மேக்ஸிமம் கிணத்துல இருக்கக்கூடிய பாக்டீரியாவ கொன்னும், அத குடிநீரா பயன்படுத்துறவங்களுக்காண்டி யூஸ் பண்றது. இப்பலாம் யாரு கிணத்து தண்ணிய குடிநீரா யூஸ் பண்றா? ரொம்ப ரேர் தான். அது உங்களுக்கே தெரியும். எழுதிக்கிறீங்க. பொட்டாசியம் பெர்மாங்கனேட். RaEF பொட்டாசியம்
பெர்மாங்கனேட். KMNO4. Suitable for well water. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் எதை வந்து கொல்லும்னா காலரா. உங்களுக்கு தெரியுமில, அதை உருவாக்கக்கூடிய பாக்டீரியா கொல்லும். நான் கிணத்துனால என்ன பிரச்சனை வரும்னா காலரா இருக்கும். அதான் பிரச்சனை வரும். ஒரு காலத்துல காலராக்கு மருந்துலாம் கண்டுபிடிக்காத போது காலரானாவே எப்படி கொரோனால குத்து குத்தா செத்தாங்களோ அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலப்பீரியட்ல காலரா, அதுக்கடுத்து பிளேக்கு, அதுக்கடுத்து பஞ்சம், வறட்சி. இந்தியாவோட அதிக பீப்புள் இறந்த பகுதியெல்லாம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா சாரி இந்தியா அதிகமா இதுதான் வரும் டிவிஷன் வைஸ். தமிழ்நாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா காலரானால அதிக பேர் இறந்திருப்பாங்க, பிளேக் நோயினால அதிக பேர் இறந்திருப்பாங்க, பஞ்சம் கடுமையான பஞ்சம் நிகழ்ந்து அதிக பேர் இறந்தாங்க, அதுக்கடுத்து கொரோனா நல்லா அதிகம் இறந்தாங்க. அது மாதிரி ஒவ்வொரு கால பீரியட் இம்பார்ட்டன்ட் கால பீரியட் நீங்க எடுத்து பார்த்தா தெரியும். ஓகே, அப்ப பர்டிகுலர்லி ஹீல் காலரா கேசிங் பாக்டீரியா. அந்த காலத்துல மழை காலங்கள்ல அதிகமா வந்து நிறைய பேர் காலரா நோயினால பாதிக்கப்படுவாங்க. என்னன்னா அவங்க வந்து கிணத்து தண்ணி தான் குடிப்பாங்க. அப்ப மழை காலத்துல இந்த கிணறு வந்து ரொம்ப பாக்டீரியால அஃபெக்ட் ஆகும். அப்ப அது வந்து கன்டினியூஸா குடிக்கும்போது காலரா ஒரு ஒரு அப்படியே பரவி 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 நிறைய பேர் வந்து அதனால இறந்து போயிருது. அது வந்து உச்சத்தடையும் போது. ஆனா சொல்யூஷன் இருக்குதுன்னா சொல்றேன். ஒரு காலத்துல பர்டிகுலர்லி ஹீல்ஸ் காலரே கேசிங் பாக்டீரியா. அதுக்கு 2 Cs. 1 to 2 ppm. அதுக்கடுத்து கான்டாக்ட் பீரியட் 4 hours to 6 hours. இது அதுக்கடுத்து பிரச்சனை என்னன்னா அது போட்டுட்டு பாத்துக்கிறேன் கரெக்டா 48 மணி நேரத்துக்கு அடுத்து தான் யூஸ் பண்ணும். ஓகேவா, அது ஒரு விஷயம் இருக்கு. அதே ஒரு சுமல் அடிக்கும், அதனால மயக்கனா வரும் உடனே நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா பிராக்டிக்கலா அப்படி தெரிஞ்சது உங்களுக்கு தெரியும். இப்ப சிலவங்க வந்து அதுல தண்ணி ஊத்திருக்காங்க ஸ்மோல வச்சே கண்டுபிடிச்சிடலாம் மேக்ஸிமம் சொல்றேன். சிலவங்க அது தெரியாம அந்த கிணத்து தண்ணி எடுத்து குடிச்சிட்டாங்க அப்படின்னா பருகிட்டாங்க அப்படின்னா என்ன பிரச்சனை வரும்னா மயக்கம் வர்றது, இது மாரி ஒரு சில விஷயங்கள். பதட்டம் ஏற்பட்டு வேர்வையா வரும்ல, அது மாரி. இதய துடிப்பு வந்து அப்நார்மலா இருக்கது. உயிர்னா போயிறாது. சொல்றேன் நான். சின்ன சின்ன விஷயங்கள். அதனால தான் என்ன செய்வாங்கன்னா, இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் 48 மணி நேரம் கழிச்சு தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சார் கேக்குதா? கவனிக்கிறீங்க தானே? ரொம்ப நேரம் அமைதியா இருக்கு. 1 ஹவர் ஆகப்போது. ஓகே. அதுக்கடுத்து இந்த ட்ரீட்டட் வாட்டர் வாட்டர் இது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் சார். யூஸ் ஆஃப்டர் 48 ஹவர்ஸ். ஓகே. இப்ப லாஸ்ட் ஏபிசிடிஇஎஃப். இஎஃப்னா 6ஆ? 7. 7 வந்து சில்வர் ஆர் எலக்ட்ரோ கேட்டலிஸ் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. எழுதிக்கிறீங்க அடுத்து. இது ட்ரீட்மெண்ட் வித் சில்வர்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி என்னது எழுதியிருக்கேன்? எஃப் சொல்லியிருக்கேன். இஏ இஜிஎஃப் ஜி எழுதிக்கிறேன்.
ட்ரீட்மெண்ட் வித் சில்வர் இல்ல எலக்ட்ரோ கேட்டயான் சொல்லுவாங்க. சில்வர் ஆர் எலக்ட்ரோ கேட்டயான் ப்ராசஸ். அதுக்கு டோசேஜ்னு கொடுக்குறேங்க. 0.05 to 1 மில்லிகிராம் பர் லிட்டர். இருக்கிறதுலே காஸ்ட்லியஸ்ட் மெத்தடு மேலே பார்த்த எல்லாத்தோட. ஹைட்ரஜன் எப்படி சொல்லணும்னா சஸ்பெண்டட் ஆர்கானிக் மேட்டர் அண்ட் ஹைட்ரஜன் சல்ஃபேட் should not present in the water. That is present in water. If present mean it should react with water ன்னு சொல்லுவாங்க. இதோட வேண்டியதில்ல. சரி ஓகே. இந்த இதுங்க காஸ்ட்லியஸ்ட் மெத்தட் அவாங்கால்னு கொடுக்குறேன். மேலே பார்த்ததுல இதான் ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் மைனர் மெத்தட்ல. காஸ்ட்லியஸ்ட். இதுக்கு எடுத்து பார்த்தோம்னா யூவி ரேஸ் ஓசன் காஸ்ட்லியஸ்டா இருக்கும். காஸ்ட்லியஸ்ட் மெத்தட். அவாங்கால். அதுக்கடுத்து ரிமூவிங் ஆல் அல்கேஸ். ரிமூவிங் it after use of removing suspended organic matters and hydrogen sulfate. and hydrogen sulfate கொடுக்குறேங்க. HTS சொல்லுவோம், அதான் ஹைட்ரஜன் சல்பேட். ஹைட்ரஜன் சல்பேட். சல்பைட். ஓகே. இதோட காண்டாக்ட் பீரியட் எந்த அளவுக்கு இருக்கும்னா 15 to 15 மினிட்ஸ் டு 3 ஹவர்ஸ் வரையும் இருக்கும். காண்டாக்ட் பீரியட் போட்டுக்கிறேங்க. காண்டாக்ட் பீரியட் 15 மினிட்ஸ் டு 3 ஹவர்ஸ். அதுக்கடுத்து என்ன பார்க்க போறோம்னா இப்போ மொத்தம் எத்தனை பார்த்தோம்? 6 பார்த்தோமா? 6ஆ 7ஆ? 7 பார்த்தோம். ஜீவுனா ஏ டு ஜினா 7 தானே? ஏபிசிடி 4, இஎஃப்ஜி 3, 4 3 7. இதெல்லாம் மைனர் மெத்தட். இப்பதான் விஷயம். அதுலயும் கொஸ்டின்ஸ் ஏரியா தான். அதுவும் கேட்டிருக்காங்க தான். ஜேடி லெவல் தானே, அதுலயும் கேட்டிருக்காங்க. இப்போ நான் பார்க்கறது மேஜர் மெத்தட். மேஜர் மெத்தடை பொறுத்தவரை குளோரினேஷன் எழுதிக்கிறேங்க. குளோரினேஷன் போட்டுக்கோங்க. மேஜர். மேஜர் மெத்தட் சீப் அண்ட் பெஸ்ட்னு போட்டுக்கோங்க. Cl2 plus H2 குளோரினை நீரையும் சேர்க்கும் பொழுது நீரில் குளோரினை சேர்க்கும் போது
நல்லா கவனிங்க. பிஹெச் எப்படி இருக்கணும்னா, பிஹெச் கிட்டத்தட்ட 5ஆ இருக்கணும். ஆனா 5னா 5 டூ 7க்கு மேல 5 டூ 7க்குள்ள இருக்கணும். 5க்கு மேல இருக்கணும். ஆனா 5 டூ 7க்குள்ள இருக்கணும். இப்ப என்ன கிடைக்கும்? HOClன்னு சொல்லக்கூடிய ஹைப்போகுளோரின் கிடைக்கும். ஹைட்ரோகுளோரிக் அசிட் HCl கிடைக்கும். அப்ப இங்க எழுதிக்கிறங்க. ஹைப்போகுளோரஸ் அசிட்ன்னு சொல்லுவாங்க. ஹைப்போகுளோரஸ் ஹைப்போகுளோரஸ் ஆசிட்ன்னு சொல்லுவாங்க. இப்ப ஒரு நிமிஷம். ஹைப்போகுளோரஸ் அசிட்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. லைவ் கிளாஸ் வர்றவங்களும் நிறைய பேர் வரல போலயே. ஓகே. அடுத்து. இப்ப இதத்தான் எழுதிக்கிறேங்க. இப்போ வந்து HOCl என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது குளோரினேஷன் இந்த ஹைப்போகுளோரோ ஆசிட்ங்கிறது எப்படி பிரியுதுன்னு நான் சொல்றேன் அடுத்து. அதுக்கு முன்னாடி இதை எழுதிக்கிறேன். குளோரினேஷன் prevents future contamination. HOCl எப்படி இருக்கும் அப்படின்னா pH பிரதனேட்டா அப்போ HOCl எப்படி பிரியும்னா H ப்ளஸ் ஆகும் ப்ளஸ் OCl மைனஸ் ஆகும் இருக்கும். அப்போ இந்த HOCl பிரிக்கும் பொழுது H ப்ளஸ் ஆகும் OCl மைனஸ் ஆகும் ரெண்டா பிரியும். இது விஷயம் என்ன அப்படின்னா இந்த HOCl OCl மைனஸை விட கிரேட்டர் தானா இருக்கும். இதான் விஷயம். ஓகே, எத்தனை டைம் கிரேட்டர் தானா இருக்கும் அப்படின்னா 80 டைம்ஸ் 18ல 18 இல்ல 80 டைம்ஸ் கிரேட்டர் தானா இருக்கும். அப்போ HOCl ஹைப்போகுளோரிக் ஆசிட்ங்கிறது OCl மைனஸ் அதை விட HOCl is 80 times more effective than OCl minus. இப்போ HOClங்கிறது is 80 times more effective than OCl minus போடுது. அடுத்து ஓகே. ஓகே. அப்ப இதுல எது சார் படிக்கிறது இவ்வளவு எழுதி போட்டிருக்கீங்களே அப்படின்னா அது மேல விட்டுருங்க. மேஜர் ஆரம்பிச்சதுலேருந்து அப்படின்னா உங்களுக்கு குளோரின் வாட்டரோட ரியாக்ட் ஆகி HOClன்னு சொல்லக்கூடிய ஹைப்போகுளோரஸ் ஆசிட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா pH 5 to 7க்குள்ள இருக்கணும். அப்படி ஆப்ஷன்ல இருக்கும். இல்ல pH வந்து கிரேட்டர் தன் 5ஆ இருக்கும். கிரேட்டர் தன் 5 வந்து 5 to 7க்குள்ள இருக்கணும். 5க்கு மேலனா 6, 7ஆ இருக்கலாம். அது மாரி. அதே ஒரு pH 8க்கு மேல போச்சுன்னா, ஹைப்போகுளோரஸ் ஆசிட் வந்து அயன்க்கு வந்து அது எப்படி சொல்றேன்னா, அயன் கான்சன்ட்ரேஷன் வந்து இதாகுது. 2ஆ ஸ்ப்ளிட் ஆகுது. ஹைட்ரஜன் பிளஸ் அயன்ஸாவும், OCl மைனஸ் அயன்ஸாவும் தனியா பிரியுதுன்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கிறங்க.
அதுக்கு அடுத்து கொஸ்டின் ஏரியா என்ன அப்டின்னா, HOCl ஒரு பக்கம் இருக்கு. OCl- ஒரு பக்கம் இருக்கு. இது 2யும் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது, எது வந்து அதிக வீரியத்தன்மையோட இருக்கும்? கான்சன்ட்ரேஷன்ல இருக்கும் அப்டின்னா, ஹைப்போகுளோரிக் ஆசிட்ன்னு சொல்லக்கூடிய HOCl தான் இருக்கு. அப்ப எத்தன டைம் இருக்குன்னா 80 டைம்ஸ் இருக்கும். இத தவிர்த்து எப்படி கேட்பாங்கன்னா, எப்ப குளோரின் ரியாக்ட் ஆகும்? சாரி இப்ப எப்ப குளோரின் வந்து ரியாக்ட் ஆகாது? எப்போ HOCl பிரசன்ட் ஆயிருக்கு நீங்க எடுத்திருக்க வாட்டர்ல? இல்ல எப்போ வந்து OCl- அயன் வந்து கண்டுபிடிக்க முடியும்? அப்படின்னு பிஹெச் வேல்யூ வச்சு கேட்பாங்க. நான் அடுத்து குடுக்குறேன் நோட்ன்னு போட்டு குடுக்குறேன் பாருங்க. அதாவது எழுதிக்கிறேன். நோட். அதாவது பிஹெச் வேல்யூ வச்சு. பிஹெச் லெஸ் தென் 5 இருக்கு அப்படின்னா, குளோரின் டஸ் நாட் ரியாக்ட். அதே பிஹெச் லெஸ் தென் 7 இருக்கு அப்படின்னா, HOCl சொல்லக்கூடிய ஹைப்போகுளோரின் வந்து பிரசன்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதாவது 5 to 7 போடு. அதே பிஹெச் கிரேட்டர் தென் 10 இருக்கு அப்படின்னா, ஒன்லி OCl- ions are found. அப்ப நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த pH ஓட வேல்யூ இந்த pH ஓட வேல்யூ 5க்கு கீழ போச்சுன்னா, குளோரின் அதாவது நம்ம குளோரினே ரியாக்ட் ஆகாது. Cl2 வந்து H2 ஓட ரியாக்ட் ஆகாது. அதுக்கு தான் என்ன குடுத்திருப்பேன்? pH வந்து 5க்கு மேல இருக்கணும். ஐ மீன் என்ன சொல்ல வரேன்னா, 5 டூ 7க்குள்ள இருக்கணும்னு நான் குடுத்திருப்பேன். இப்படி இருந்தால் மட்டும் தான் இந்த Cl2 தண்ணியோட ரியாக்ட் ஆயி HOClன்னு சொல்லக்கூடிய ஹைப்போகுளோரினா நமக்கு மீதி அதோட பகுதி பிரதின்னு குடுத்திருப்போம்ல. ஓகே HCl ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டும் கிடைக்கும். என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அப்ப இங்க கொஸ்டின் ஏரியா என்னன்னா, பிஹெச் வந்து 5க்கு மேல இருந்தா தான் ரியாக்ட் ஆகும். குளோரின் வாட்டரோட. அதான் விஷயம். சரி ஓகேவா? ஓகே. அடுத்த விஷயம் என்னன்னா, HOCl ஹைப்போகுளோரிக் ஆசிட் பிரசன்ட் ஆயிருக்கான்னு எப்ப சார் முடிவு பண்ணலாம்னா, 5 டூ 7க்குள்ள இருக்கு அப்படின்னா, குளோரின் ரியாக்ட் ஆகி அந்த குளோரின் பவுடரோ, லிக்விடோ தண்ணியோட கலந்து இப்ப வந்து அது 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 வந்து குளோரினேஷன் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து உள்ளுக்குள்ள உருவாயிருச்சுன்னு அர்த்தம். அதே உங்களுடைய பிஹெச் வேல்யூ 10க்கு மேல போயிருச்சு அப்படின்னா, HOCl 2ஆ உடைஞ்சிரும். ஹைட்ரஜன் பிளஸ் அயன்ஸாவும், OCl மைனஸ் அயன்ஸாவும் 2ஆ பிரிஞ்சிரும். H பிளஸ் நமக்கு பிரச்சனை இல்ல. OCl மைனஸ் வந்து அப்பதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதுல பார்க்க முடியும். எப்ப? அந்த வாட்டர்ல பிஹெச் வேல்யூ 10க்கு மேல போகும்போது. சார் புரியுது தானே எல்லாருக்கும்? ஓகேவா? ஓகே. அப்ப நான் பிரிச்சு குடுத்துட்டேன். அவன் என்ன கொஸ்டின் கேட்பான் அப்படின்னு பிரிச்சு குடுத்துட்டேன். ஆனா அவன் என்ன கேட்பாங்கிறத யோசிக்க தான் முடியும். சென்டென்ஸ் நான் குடுக்க முடியாது. இப்டி இப்டி கேட்பான்னு. ஆனா கான்செப்ட்ல சொல்லிட முடியும். எப்படி கேட்பான்னு. அப்ப உங்களுக்கு பிஹெச் எப்ப குளோரின் ரியாக்ட் ஆகாதுன்னு கேட்டானா, பிஹெச் 5க்குள்ள இருக்கணும். எப்ப குளோரின் ரியாக்ட் ஆகும்ன்னு கேட்டானா, 5க்கு மேல போயிரணும். எப்ப HOCl பிரசன்ட் ஆயிருக்குன்னு கேட்டானா, 5 டூ 7க்குள்ள இருக்கணும். இல்ல லெஸ் தென் 5, 7க்குள்ள இருக்கணும். 7க்குள்ள இருக்கணும். அதே எப்ப OCl அயன்ஸ் நீங்க கவுண்ட் பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும்ன்னு கேட்கிறான் அப்படின்னா, பிஹெச் கிரேட்டர் தென் 10ஆ போயிரும். இதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். அப்ப அவைலபிள் குளோரின் எப்படி இருக்கும் அப்படின்னா, Cl2ஆ இருக்கலாம். கடையில விக்கலாம். இல்ல OCl- இருக்கலாம். இல்ல HOClஆ இருக்கலாம். இதெல்லாம் குளோரின் வந்து கிடைக்கும். அப்ப எழுதிக்கிருங்க. 3 அவைலபிள்
குளோரின். எப்படி இருக்குன்னா, Cl2ஆ இருக்கலாம், OCl மைனஸா இருக்கலாம், இல்ல HOClஆ இருக்கலாம். pHங்கிறது லெஸ் தென் 5ஆ இருக்கு அப்படின்னா, சரி ஓகே. இது எப்படி குடுத்துரும்? ஈக்குவேஷனாவே குடுத்துர்றேன். அதாவது எழுதிக்கிறேங்க. ரியாக்ஷன் வித் அம்மோனியான்னு போட்டு இது பண்ணுங்க. ரியாக்ஷன் வித் அம்மோனியா. அது என்ன சார் ரியாக்ஷன் வித் அம்மோனியா அப்படின்னா, ஒண்ணும் இல்ல. அம்மோனியாங்கிறது என்ன? NH3 தானே? ஓகே. NH3. உதயம் NH3ஆ? NH4ஆ? படமோட இருக்குன்னு நினைக்கிறேன். ஞாபகம் வச்சுக்கிறேன். NH3. படம் இல்ல. இது அம்மோனியாக் இது சொல்றேன். NH3. இது ஹைப்போகுளோரிக் ஆசிட் HCl ஓட ரியாக்ட் ஆகுது அப்படின்னா, எப்ப இருக்கணும்? pH வந்து ரியாக்ட் ஆகும்போது 7.5க்கு மேல இருக்கும். இங்க NH2 ஈக்குவேஷன் முக்கியம் இல்ல. வார்த்தை தான் முக்கியம். Cl பிளஸ் H2 கிடைக்கும். வார்த்தை கீழ நான் எழுதிக்கிறேன். வெயிட். அதுக்கு அடுத்தது NH2Cl நான் மறுபடியும் என்ன செய்றேன்? HOCl ஓட ரியாக்ஷன் பண்றேன். இப்ப pH எப்படி இருக்கணும்? 5 to 6.5 இருக்கும். இப்ப என்ன கிடைக்கும்னா, NHCl2 பிளஸ் H2 கிடைக்கும். அதுக்கடுத்து NHCl2வ மறுபடியும் HOCl ஓட ரியாக்ட் பண்றேன். ரியாக்ட் பண்ணும்போது pH எப்படி இருக்கணும்? லெஸ் தென் 4.4ஆ இருக்கு. அப்ப NCl3H2. இப்ப இது மூலம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு குளோரின் இருக்கா? அப்ப இது மோனோ குளோரமீன்ஸ். இந்த வார்த்தை தான் இம்பார்ட்டன்ட். குளோரோமீன்ஸ். இங்க Cl2 இருக்கா? டை குளோரமீன்ஸ். NHCl இருக்கிற டை குளோரமீன்ஸ். அடுத்து இங்க Cl3 இருக்கா? அப்ப நைட்ரஜன் ட்ரை குளோரமீன்ஸ். ஓகே. மோனோ குளோரமீன்ஸ், ட்ரை குளோரமீன்ஸ், நைட்ரஜன் ட்ரை குளோரமீன்ஸ். இதெல்லாம் பார்த்து வச்சுக்கிறேங்க. இப்ப அடுத்து ரெசிடியல் குளோரின் எவ்வளவு இருக்கணும்? எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் இது. அப்ப ஒரு குளோரின் ஒரு ஒரு பப்ளிக் வாட்டர் சப்ளைல குளோரின் போடுறான். ப்ளீச்சிங் பவுடர் மூலமோ லிக்விடாவோ ஊத்துறான்னு வச்சுக்கிறேன். ப்ளீச்சிங் பவுடர் கொட்டுறான்னு வச்சுக்கிறேன். குளோரின் பவுடர் கொட்டுறான். இப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த குளோரின் பவுடர் கொட்டுனதுக்கு அப்புறம் பாதி துகள் கீழ போய் படிஞ்சு கிடக்கு. அந்த துகள் என்ன செய்யும்னா, ஃபர்ஸ்ட்டு கொட்டுன பவுடர் தண்ணியோட ரியாக்ட் ஆயி பாக்டீரியாவ கொல்லும். கீழ போய் படிஞ்சு கிடக்குல துகள்கள். அது என்ன செய்யும்னா, ஒருவேளை ஃபியூச்சர்ல ஏதாச்சும் பாக்டீரியா வந்து உள்ளுக்குள்ள உட்காருது அப்படின்னா, அத கொல்ல ஆரம்பிக்கும். அப்ப அ அந்த குளோரின் தான் ரெசிடியூ குளோரின் சொல்லுவாங்க. இந்த எஞ்சியிருக்கக்கூடிய குளோரின தான் ரெசிடியல் குளோரின் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ரெசிடியல் குளோரின் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா, எழுதிக்கிறேங்க சார். எல்லா சப்ஜெக்ட்லயும் ஈஸியா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாதுல்ல. ஒரு பெரிய போஸ்டிங். வாழ்க்கை ஃபுல்லா அடுத்த 35 வருஷம், உங்க வயசுக்கு தகுந்த மாரி 30 வருஷம், 25 வருஷம், 28 வருஷம், 40 வருஷத்துக்கு ரிட்டயர்மென்ட் ஆகுற வரையும் ஜம்முன்னு உட்கார்ந்திருக்க போறீங்க. ஒரு டைம் படிச்சு தான் நீங்க கஷ்டப்பட்டு அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வாங்குன நீங்க, வேலை பார்த்தாலும் பார்க்காட்டியும் 3 வருஷத்துக்கு ஒரு டைம் இன்கிரிமென்ட், ஸ்கேல் இன்கிரிமென்ட். 10 வருஷத்துக்கு ஒரு டைம் ரிவைஸ்டு ஸ்கேல். லைக் 8த் கமிஷன், 9த் கமிஷன், 10த் கமிஷன், 11த் கமிஷன்னா ஸ்கேல் அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு. படிக்காசுகள இன்கிரீஸ் பண்றது. அதுக்கடுத்து போனஸு. அதை விட முக்கியமான விஷயம் வேலை பார்த்தாலும் பார்க்கலாட்டி 7 வருஷத்துக்கு ஒரு டைம், 10 வருஷத்துக்கு ஒரு டைம் சீனியாரிட்டி படி உங்களுக்கு என்ன செய்றாங்க? ப்ரமோஷன் குடுக்குறாங்க. ஏடிஓவா இருக்கவங்க ஏஇ ஆகுறாங்க. இல்ல சாரி சாரி. ஏடிஓவா இருக்கக்கூடியவங்க டிஓ ஆகுறாங்க. இது மாரி ஒவ்வொரு கிரேட்ல போயிட்டே இருக்காங்க.
ஏஇயா இருக்கவங்க ஏஇயா இருக்காங்க. ஏஇ ஆகுறாங்க. ஒர்க் இன்ஸ்பெக்டர் டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டரா இருக்கக்கூடியவங்க அடுத்த கிரேடுக்கு போறாங்க. அப்ப ஏஇயா இருக்கவங்க ஏஇ ஸ்கொயரா போறாங்க. இதனால வேலை பார்த்தாலும் பார்க்கலான்ட்டு நடக்குது. உங்களுக்கு வேலை இப்ப வேலை பார்த்தாலும் பார்க்கலாட்டி உங்க சம்பளம் வருது. 1ஆவது அனாக்குல. மொத நாளே வந்துரும். ஒரு டிபார்ட்மெண்ட்ட பொறுத்துன்னு வச்சுக்கங்களேன். அப்ப இது எல்லாமே அனுபவிக்கிற நீங்க பட்ட கஷ்டம் என்ன அப்டின்னா, 1 வருஷமோ, 2 வருஷமோ அந்த எக்ஸாம் படிச்சதுக்கு தான் நீங்க பட்ட கஷ்டம் எனக்கு தெரிஞ்சு. அது போஸ்டிங் வாங்குனதுக்கு அப்புறம் வருஷம் ஃபுல்லா உங்களுக்கு டெஸ்ட் வைக்க போறதில்ல. நீங்க இப்ப எலிஜிபிளா இருக்கீங்களா? இல்லையான்னு. ஒரு ஓவர் டைம் கஷ்டப்பட்டு வாங்குறீங்க. வாழ்க்கை ஃபுல்லா அனுபவிக்கிறீங்க. சம்பளமா இருக்கட்டும், அதிகாரமா இருக்கட்டும், புரமோஷனா இருக்கட்டும். சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அதே ஒரு பிரைவேட் செக்டார்ல போய் நீங்க வொர்க் பண்றீங்க அப்டின்னா, நீங்க ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்கள. நீங்க நல்லா உழைச்சால விட, ஒரு ரூ. 1000 இன்கிரிமெண்ட் பண்றதுக்கு நாய் பாடு படணும், லீவு கேட்கறதுக்கு கஷ்டப்படணும், எல்லாம் பண்ணணும். அப்ப நீங்க 2யும் கம்பேர் பண்ணுங்க. இந்த 2யும் கம்பேர் பண்ணும்போது இவ்வளவு வசதிகள் இருக்கக்கூடியதுக்கு, அப்ப 10 சப்ஜெக்டும் ஈஸியாவா இருக்கும்? இது ஈஸி தான் ஃபர்ஸ்ட் ஜேடியோ. ஓகேவா? இருந்தாலும் சொல்றேன். அப்ப இத நீங்க எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து படிக்கணும்? ஒரு சப்ஜெக்ட் கஷ்டமா வருது, இல்ல கொஞ்சம் கூடுதலா படிக்கிற மாரி இருக்கு அப்படின்னா, நீங்க தான் டைம் வந்து மேனேஜ்மென்ட் பண்ணிக்கணும். அத ஈஸியா ஆக்க வேண்டியது உங்களோட கடமை. ஏன்னா வாழ்க்கை ஃபுல்லாலாம் நீங்க அனுபவிக்க போறீங்க அதுக்கான பலன. இப்ப நீங்க இதுக்கு முயற்சி பண்ணலங்கிறதுனால, விட்ட போஸ்டிங் ஒரு 1500 போஸ்டிங் ஜேடியோ கிரேட்ல இருக்குன்னா, அந்த 1500ல அந்த போஸ்டிங்ல நீங்க எடுக்கலங்கிறதுனால அந்த போஸ்டிங் பெண்டிங்ல நிக்க போதா? நீங்க இல்லாட்டியும் உங்களுக்கு யார் படிச்சிருக்காங்களோ அவங்க அத ஃபில் பண்ண போறாங்க. ஒரு ஒரு சில போஸ்டிங் சாரி ஒரு சில சப்ஜெக்ட் கஷ்டமா இருக்குன்னா, வேற வழி இல்ல. படிச்சு தான் ஆகணும். கொஞ்சம் கூடுதலா ஒர்க் போட்டு தான் ஆகணும். சார் புரியுதா என்ன சொல்றேன்னு? ஓகே. அப்ப ரெசிடியல் ஃப்ளோரிங். ரொம்ப பொறுமை அது அவசியம். ஒரு ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னா பொறுமை அவசியம். நீங்க ஃபுல்லாவே படிச்சிருந்தாலுமே, ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில போய் நீங்க கொஸ்டின் வந்து ஒழுங்கா அடிக்காம வந்திருக்கலாம். 2 கொஸ்டின்ல போஸ்டிங் போலாம். 1 கொஸ்டின்ல போஸ்டிங் போலாம். லாஸ்ட் நிமிஷத்த விட ஏதாச்சும் ஒரு தவறுகள் நடக்கலாம். இப்ப பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமையா இருக்கு அப்டின்னா, நீங்க கண்டிப்பா போஸ்டிங் வாங்கிருவீங்க. பொறுமை, முயற்சி, உழைப்பு. ஓகே. ரேஞ்ச் 0.1 to 0.2 மில்லிகிராம் பெர் லிட்டர். ஃபர்ஸ்ட் எப்டின்னா குளோரின் வந்து ஆட் பண்ணலாம் அப்டின்னா, ஒவ்வொன்னா ஆரம்பிப்போம். வேரியஸ் ஃபார்ம் ஆஃப் குளோரின் 2p100ன்னு போட்டுக்கிறோம். ஃப்ரீ குளோரின் எழுதிக்கிறேங்க. இந்த ஃபார்ம் ஆஃப் லிக்விட் குளோரின் இல்ல குளோரின் கேஸ் அஸ் கம்பைன்டு குளோரின். எப்டின்னா இருக்கலாம் ப்ளீச்சிங் பவுடர்ல இருக்கு குளோரின். எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ப்ளீச்சிங் பவுடர்ல குளோரின் எத்தன பெர்சென்டேஜ் இருக்கு? 30% இருக்கு. ப்ளீச்சிங் பவுடர் எப்படி சொல்லலாம்? கால்சியம் ஆக்சிகுளோரைடுன்னு சொல்லலாம். அதோட கெமிக்கல் ஈக்குவேஷன் என்ன? CaOCl2ன்னு சொல்லலாம். சில விஷயங்கள் இருக்கு. அதே CaOClட்ட ஒரு சின்ன ஓப்பன் பிராக்கெட், குளோஸ் பிராக்கெட் உள்ளுக்குள்ள OCl வச்சோம் அப்படின்னா, அது கால்சியம் ஆக்சிகுளோரைடு ஹைப்போகுளோரினா சாரி ஹைப்போகுளோரைட்ஸா மாறிடும். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. பரிட்சை எழுதி போறேன். 3 குளோரமைன் போட்டு இது என்னன்னா ஒரு குளோரின் எப்படின்னா வடிவத்துல இருக்குன்னா, ப்ளீச்சிங் பவுடர் வடிவத்துல இருக்கு. ஆனா எவ்வளவு பெர்சென்டேஜ் இருக்குங்கிறது இம்பார்ட்டன்ட் நான் சொல்றேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ப்ளீச்சிங் பவுடர். B.Pன்னு எழுதிக்கிறேன். அப்ப ப்ளீச்சிங் பவுடர்ல எப்படி இருக்குன்னா, சி ப்ளீச்சிங் பவுடர் ஃபர்ஸ்ட் எப்படி சொல்லுவோம்னா, CaOCl2ன்னு சொல்லுவோம். அப்ப இதுக்கு பேர் என்னன்னா, கால்சியம் ஆக்சி குளோரைடு. ப்ளீச்சிங் பவுடர் சொல்லியாச்சா? அடுத்து குளோரைன் டேப்லெட்ஸ் அந்த வடிவத்துல இருக்கு. இல்லாட்டி குளோரின் டேப்லெட்ஸ்
அதுக்கடுத்து குளோரமைட்ஸ் வடிவத்துல இருக்கு. அதுக்கடுத்து குளோரின் டை ஆக்சைடு கேஸ். வடிவத்துல இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் Cl2 ஃபார்முலா சார். டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு குளோரின் எந்த அளவுக்கு தேவைப்படுதுன்னு எப்படி முடிவு பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் Cl2 டோஸ் அதுலேருந்து ரெசிடியூல கழிச்சிடணும். டிமாண்ட்ங்கிறது எப்படி முடிவு பண்ணா, இங்க எவ்வளவு டோஸ் எடுக்கிறீங்களோ, நீங்க டோஸ் பத்தி நம்பிட்டு இருக்க முடியாதுல்ல. பாதி கீழ போய் படிஞ்சிடும்ல. உண்மையிலேயே எவ்வளவு ரியாக்ட் ஆகப்போது, எவ்வளவு படியுது. படியிறத ரிமூவ் பண்ணிக்கிறங்க. அப்ப சார் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இது. அப்ப Cl2 எவ்வளவு டிமாண்ட்னா, Cl2 டோஸ்லேருந்து Cl2 ரெசிடியூவ கழிக்கணும். குளோரின் ரெசிடியூவ கழிக்கணும். ஃபார்முலா படிச்சுக்கிடுங்க. ரெசிடியூல்னு போட்டுக்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப். அடுத்து இது எப்படி கேட்பாங்க? ஒரு Cl2 டோஸ் கேட்கறாங்க அப்படின்னா, இந்த Cl2 ரெசிடியூ வாங்கிட்டு போச்சுன்னா பிளஸ் ஆயிரும். அவன் எப்படி கேட்கறாங்கிறத பாத்துக்கிடுங்க. ஜெனரல் ஈக்குவேஷன் குடுத்தாச்சு. இதுக்கு மேல என்ன செய்யறது? அடுத்து டைப்ஸ் ஆஃப் குளோரினேஷன். மொத்தம் 7 வகையான குளோரினேஷன் இருக்கு. அப்படியே ஒரு நிமிஷம் இருங்க. தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே. இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம்? டைப்ஸ் ஆஃப் குளோரினேஷன். விதைக்கிறேங்க. இந்த டைப்ஸ் ஆஃப் குளோரினேஷன் முடிச்சிட்டோம்னா, கிட்டத்தட்ட இது முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். கிட்டத்தட்ட வாட்டர் சப்ளை நெருக்கிட்டோம்னு அர்த்தம். ஓகேவா? இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஒத்தி தான் இருக்கு. அத முடிச்சுட்டா அவ்வளவுதான். நான் சொன்ன மாரி தான். மதியம் சொன்ன மாரி தான். சானிட்டரி கண்ணிமைக்கிற இடத்துல போயிரும். உடனே உங்களுக்கு 20 கொஸ்டின் ரெடி. அப்ப அதுக்கடுத்து 2 கொஸ்டின் இருக்கு சார் அப்படின்னா, நம்ம பொல்யூஷன்ல 2 கொஸ்டின் இருக்கு. அது அடிஷனலா 2 கொஸ்டின். 20 அந்த 20 பிளஸ் 2 அது சொல்றேன். டைப்ஸ் ஆஃப் குளோரினேஷன். நான் உங்களுக்கு மோட் ஆஃப் டீச்சிங் வந்து சிஎம்சிபிக்கு வேற மாரி தான் நடத்த போறேன். நல்லா சட்டுன்னு போயிடாது. ஸ்பீடா போயிரும். கவலைப்படாதீங்க. 10வது சப்ஜெக்ட். எழுதிக்கிறேங்க. டைப்ஸ் ஆஃப் குளோரினேஷன். குளோரினேஷன். பிளெயின் குளோரினேஷன். ஓகே. இது வேணா இது சென்டென்ஸோட எழுதிக்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல டக் டக்குன்னு இங்கேயே குடுத்துடுறேன். அப்படி நல்லா பார்த்துக்கிடுங்க. இப்போ ஸ்கிரீனிங் பண்றதுக்கு முன்னாடியே கொடுக்கக்கூடியதான் பிளெயின் குளோரினேஷன். ஸ்கிரீனிங்னா பெரிய 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 பொருள்கள், மரக்கட்டை, பேப்பர்லாம் வந்து வரும்ல. அத ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வாட்டர் லிமிட்ல தானே பார்த்திருப்போம். ஃப்ளோட்டிங் லார்ஜஸ்ட் சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ்னா மிதக்கக்கூடிய பெரிய பொருள்கள்னா அரிக்கிறது. ஓகே. வெர்டிகல் ஸ்கிரீன் 2 to 2.5 சென்டிமீட்டர் வெர்டிகல் ஸ்பேசிங் கொடுத்துருப்போம். கோர் ஸ்கிரீன் கொடுத்துட்டு மெஸ் ஷேப்ல இருக்கக்கூடிய இந்த இண்டிவிஜுவல் ஸ்கிரீனோட இது வந்து லெஸ் தென் 1 எம்எம் இருக்கணும். 0.6 எம்எம் இருக்கணும். ஃப்ளோ லெஸ் 0.75 மீட்டர் பர் செகண்ட்குள்ள இருக்கணும். அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஞாபகம் இருக்கா? ஓகே. அப்ப அந்த ஸ்கிரீனிங் பண்றதுக்கு முன்னாடி குளோரின் சேர்க்கிறோம் அப்படின்னா அது பிளெயின் குளோரினேஷன். அப்ப டர்பிலிட்டி எப்படி இருக்குன்னா 20 30 ppm மெயின்டைன் ஆகணும். பிஃபோர் சார் புரியுதானே? ஸ்கிரீனிங் ஸ்கிரீனிங் டர்பிலிட்டி 20 to 30 ppm. ஃப்ரீ குளோரினேஷன். பிஃபோர் செடிமெண்டேஷன். அடுத்து போஸ்ட் குளோரினேஷன்.
இதென்ன சார் பிஃபோர் செடிமெண்டேஷன்னா, பெயிண்ட் செடிமெண்டேஷனுக்கு முன்னாடி பண்றது. அது ஸ்கிரீனிங் முன்னாடி, இது செடிமெண்டேஷன் முன்னாடி. அப்ப போஸ்ட் குளோரினேஷன் எப்ப பண்ணுவோம் அப்படின்னா, குளோரினேஷன். அதாவது ஆஃப்டர் ஃபில்ட்ரேஷன். ஃபில்ட்ரேஷன் பண்றோம்ல, ஃபில்டர் பண்றோம்ல, கோஆக்சியேஷன் முடிச்சுட்டு அடுத்து ஃபில்டர். அது பண்ணதுக்கு அப்புறம் குளோரின் சேர்த்துக்கிறோம் அப்படின்னா போஸ்ட் குளோரினேஷன். ஆஃப்டர் ஃபில்ட்ரேஷன். அதுக்கடுத்து டபுள் குளோரினேஷன். ஐவி. இதை பொறுத்தவரை ஃப்ரீ குளோரினேஷனா போஸ்ட் குளோரினேஷன் ரெண்டும் சேர்ந்து நடக்கிறது. டபுள் குளோரினேஷன் தான். ஃப்ரீங்கிறது என்ன? செடிமெண்டேஷன் முன்னாடி கொடுக்குறது. போஸ்ட்ங்கிறது என்ன? ஆஃப்டர் ஃபில்ட்ரேஷன். ரெண்டும் சேர்ந்து நடக்கிறது தான் டபுள் குளோரினேஷன். அப்ப 2 டைம் செடிமெண்டேஷனுக்கு முன்னாடி குளோரினேஷன் ஆட் பண்ணிடுவோம். ஃபில்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் குளோரின் ஆட் பண்ணுவோம். அப்ப 2 டைம் பண்றதுனால தான் இது டபுள் குளோரினேஷன். அப்ப குளோரினேஷன் பிளஸ் போஸ்ட் குளோரினேஷன். ஓகே. அடுத்த 5. 5 பொறுத்தவரை என்ன அப்படின்னா பிரேக் பாயிண்ட் குளோரினேஷன். அது என்ன சார்னா குளோரின் ஆட் பண்றதே தனியில் இருக்கக்கூடிய பாக்டீரியா கொல்றதுக்கான தான். அப்ப ஒரு 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 இப்ப 80ங்கிற அளவுக்கு குளோரின் ஆட் பண்ணும்போது அந்த தனியில் இருக்கக்கூடிய எல்லா பாக்டீரியாவும் செத்துருது அப்படின்னா அந்த 80ங்கிற குளோரினேஷன் தான் பிரேக் பாயிண்ட் குளோரினேஷன். அப்ப இதெல்லாம் கீழே சென்டென்ஸ் குடுக்கும் நிறையா. நான் இருந்தாலும் உங்களுக்கு ஒவ்வொரு லைன்ல எழுதி குடுக்குறேன்னா என்ன அர்த்தம்னா, பார்த்தோனே டக்குனு எக்ஸாம்ல அடிக்கிறதுக்காண்டி ஈஸியா ரிவிஷனுக்காண்டி. பெரிய பெரிய பேராகிராஃப் படிக்காம. அப்ப பிரேக் பாயிண்ட் என்னால எந்த அளவுக்கு சார்ட் அவுட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஈஸியா தான் குடுக்குறேன். குறைச்சு குறைச்சு. பிரேக் பாயிண்ட் குளோரினேஷன். இது எப்படின்னா ஹில் ஆல் பேத்தஜெனிக் பாக்டீரியா. எப்போ தண்ணியில இருக்கக்கூடிய எல்லா பேத்தஜெனிக் பாக்டீரியாவும் சாகுதோ, அந்த வரையும் நம்ம ஒரு குளோரின் கொட்டிட்டு போவோம்ல. இப்ப ஒரு ஒரு வாட்டர்ல 2 டோஸ் 2 மில்லிகிராம் பெர் லிட்டர் டோசஸ் கொட்டுறேன். பாக்டீரியா ஓரளவு சாகுது. ஆனா இருக்கு. 10 மில்லிகிராம் பெர் லிட்டர் கொட்டுறேன். பாக்டீரியா இருக்கு. 25 மில்லிகிராம் பெர் லிட்டர் குடுக்குறேன். எல்லா பாக்டீரியாவும் செத்து போயிருது. அப்ப அந்த 25 தான் அதோட பிரேக் பாயிண்ட் குளோரினேஷன். சார் புரியுதா? ஓகே. இப்ப கில்லிங் இல்லாட்டி கில் ஆல் பேத்தஜெனிக் பாக்டீரியான்னு போடும். அதுக்கடுத்து சூப்பர் குளோரினேஷன் போடுங்க. சூப்பர் குளோரினேஷன். அது என்ன சூப்பர் குளோரினேஷன் அப்படின்னா, அதாவது நம்ம பிரேக் பாயிண்ட் குளோரினேஷன்லயே எல்லா பாக்டீரியாவும் செத்து போச்சு. அதுக்கு மேலயே குளோரின் நீங்க எக்ஸ்ட்ரா கொட்டுறீங்க அப்படின்னா, பாக்டீரியாவே செத்து போச்சு. ஆனா இப்ப கூடுதலா நீங்க குடுக்குற குளோரினேஷன் சூப்பர் குளோரினேஷன். ஒருவேளை சில நேரம் என்ன செய்வாங்க, பாக்டீரியா சாகலன்னு நினைச்சுக்கிட்டு மேல கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேல போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும். ஆகா! பாக்டீரியா எல்லாம் செத்து போச்சு அப்படின்னு தெரியும். அத என்ன சொல்லுவாங்கன்னா, சூப்பர் குளோரினேஷன்னு சொல்லுவாங்க. அ ஓவர் குளோரினேஷன் இல்ல எக்ஸ்ட்ரா குளோரினேஷன். சாரி. ஓவர் கரெக்ட்டான வார்த்தை இல்ல. எக்ஸ்ட்ரா குளோரினேஷன் குடுக்குறேன். 7. 7 என்னன்னா டீ குளோரினேஷன். மூவ் எக்ஸ்ட்ரா டோசேஸ். ஓகே. இந்த 7 குடுத்துருக்கேன்ல. இப்ப 7க்கு பெரிய பெரிய பாராகிராஃப் குடுக்கணும். கீழ எழுதணும். ஆனா, இந்த 7ல என்ன பாராகிராஃப்ல எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பானோ அதெல்லாம் குடுத்துட்டேன்.
இப்ப என்ன குடுத்திருப்பேன் ப்ரீ குளோரினேஷனுக்கு, நீங்க செடிமெண்டேஷன் ப்ராசஸ் பண்ணும்பொழுது, அதற்கு முன்னாடியே குளோரின் கொஞ்சோண்டு ஆட் பண்ணுவீங்க. அப்ப பிஃபோர் செடிமெண்டேஷன் முன்னாடி நீங்க ஆட் பண்ணக்கூடிய இந்த குளோரினோட அளவு தான் ப்ரீ குளோரினேஷன் சொல்லுவாங்க. அப்படின்னு சென்டென்ஸா குடுத்திருப்பாங்க. இது வந்து கண்ட்ரோல் ஆஃப் அல்கே வந்து ரெட்யூஸ் பண்ணும். ஸ்டெபிலிட்டி லோவா இருக்கணும். அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்களும் எக்ஸ்ட்ரா குடுத்திருப்பாங்க. நீங்க இந்த அளவுக்கு பார்த்தா போதும். ரொம்ப இன் டெப்த்தா அதுல போய் பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதில்ல. இன் டெப்த்தா பார்த்தீங்கன்னா, ஓகே தான். நல்லது தான். எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிறது. குடுப்போமா? குடுக்க வேணாமா? வேணாம். ரொம்ப வேணா எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்க வேணாம். ஓகேவா? இப்ப என்ன செய்றோம்னா, இதுல வேற என்ன சார் கேட்பாங்க அப்டின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்பாங்க. எக்ஸாம்பிள் கேட்பாங்க. இப்ப டீகுளோரினேஷன் என்ன சொல்லியிருக்கேன்? சூப்பர் குளோரினேஷன் ஆயிருச்சு அப்டின்னா, எக்ஸ்ட்ரா குளோரின் அங்கே தங்கி கிடக்கும். அப்ப அந்த எக்ஸ்ட்ரா குளோரின் இருக்கக்கூடியத ரிமூவ் பண்றது தான் டீகுளோரினேஷன்னு சொன்னேன். அது குளோரினேஷன குறைக்கிறது. அதுக்கான ப்ராசஸ ஆரம்பிக்கிறது. அப்ப டீகுளோரினேஷன் பண்றோம் அப்டின்னா, அத பண்றதுக்கு சில ஏஜென்ட்ஸ் இருக்கு. அதையும் எக்ஸாம்ல கேட்டிருக்கான். ஹார்ட் நோட்ல கேட்டிருக்கான். இப்ப உங்களுக்கு புரியுதானே? சென்டென்ஸ் குடுக்கலாட்டி. இப்ப போஸ்ட் குளோரினேஷன பத்தி கேட்டிருக்கான்னா, எப்ப பண்ணுவோம்? போஸ்ட் குளோரினேஷன் எப்ப குடுப்போம்? ஃபில்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் குடுக்குற குளோரினேஷன் கேட்டேன்னா, போஸ்ட் குளோரினேஷன். புரியுதானே எல்லாருக்கும்? ஓகே. ஒரு நிமிஷம் சார்ஜ் போடுறேன். அப்படிதான் கேட்பான். அப்ப இத போய் பாராகிராஃபா எழுதிக்கிட்டு நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரகுள் ஆக வேணாம். எழுதுறதுக்கு நான் சொல்லல. எழுதுறது பெரிய விஷயம் இல்ல. நீங்க படிக்கும்போது நீங்க வந்து கூடுதலா படிக்கக்கூடாது. இத விட்டுட்டு போயிறக்கூடாது. பெரிய பெரிய பேராகிராஃபா இருக்கு. கிட்டத்தட்ட 3, 4 பக்கம் இதெல்லாம் எழுதலாம். ஆனா விஷயம் இதான். சுருக்கி குடுத்துருக்கேன். அடுத்தது. டீகுளோரினேஷன் ஏஜென்ட் கேட்பான். வேணா அதுக்காண்டியே இத எழுதிக்கிறோம். அதாவது டீகுளோரினேஷன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா, இங்க எழுதிக்கிறேங்க. இதுக்கு நான் எழுதுறேன். ப்ராசஸா இதுதான் ரிமூவ் எக்ஸ்ட்ரா சோர்சஸ். எக்ஸ்ட்ரா குளோரின ரிமூவ் பண்ணணும். ஒரே விஷயம் தான். அதான் இப்ப எழுதப் போறேன். ரிமூவ் ஸ்டார்டிங் ரிமூவிங் எக்ஸஸ் குளோரின் பை டீகுளோரினேட்டிங் ஏஜென்ட். என்னென்ன ஏஜென்ட் இருக்கு அப்படின்னா, இது நான் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்ல. அதாவது சல்பர் டையாக்சைடு கேஸ் SO2ன்னு போட்டுக்கிறேங்க. 2வது ஆக்டிவேட்டட் கார்பன். இதெல்லாம் கேட்டிருக்காங்க எக்ஸாம்பிள்ல. அதுக்கடுத்து வேற என்ன டீகுளோரினேஷன் ஏஜென்ட் இருக்குன்னா, சோடியம் தையோசல்பேட். சோடியம் தையோசல்பேட்ன்னு போட்டுருக்கு. சோடியம் தையோசல்பேட். சோடியம் தையோசல்பேட். சோடியம் மெட்டா பைசல்பேட். இதெல்லாம் இருக்கு. சோடியம் தையோசல்பேட் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, Na2S2O3ன்னு சொல்லலாம். அதே சோடியம் மெட்டா பைசல்பேட்ட Na2S2O5ன்னு சொல்லலாம். அதே சோடியம் பைசல்பேட்ட
NaHSO3ன்னு சொல்லலாம். அதே சோடியம் சல்பைட்ட Na2SO3ன்னு சொல்லலாம். அவ்வளவுதான் சார். இதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள். அதுக்கடுத்து குளோரின் டெஸ்ட் கேட்பாங்க. எக்ஸாம் பாயிண்ட்ல கேட்டிருக்காங்க. குளோரின் டெஸ்ட். கிட்டத்தட்ட இது முடிக்க போறோம். குளோரின் டெஸ்ட் என்னென்ன இருக்குன்னா, அது ஒரு 4 டெஸ்ட் இருக்கு சார். அதான் ஆர்டர் நோட்ல கேட்கலாம். எழுதிக்கிறங்க. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். டீக்ளோரினேஷன் ஏஜென்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு எக்ஸாம்ல கேட்பான். மனப்பாடம் பண்ணணும் சொல்லிட்டு. அடுத்து டெஸ்டிங் ஆஃப் குளோரின் சொல்லுங்க. அது எதுக்குன்னா ரெசிடியூஸ் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி. டெஸ்டிங் ஆஃப் குளோரின் ரெசிடியூஸ் அப்படிங்கிறது. டெஸ்டிங் ஆஃப் குளோரின் ரெசிடியூஸ். குளோரின் ரெசிடியூஸ். ஒண்ணா ஆர்த்தோவைடின் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதையும் யூஸ் பண்றது இதுதான். ஆர்த்தோவைடின் டெஸ்ட் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு. ரெண்டாவது பிபிடி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. டையத்தில் பீப்னாப்தலின் டையமி டெஸ்ட். அதுக்கடுத்து மூணாவது என்ன டெஸ்ட் இருக்கு அப்படின்னா குளோரோடெக்ஸ் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதே நாலாவது என்னன்னா ஸ்டார்ச் அயோடின் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்டார்ச் அயோடைட் டெஸ்ட் மோஸ்ட் ப்ரீசிஸா இருக்கும். கிரேட்டர் தென் 1 ppm இருக்கும். இதுதான் இதுல இருக்கக்கூடிய டெஸ்ட் சார். இதுக்கு மேலாம் கேட்க வாய்ப்பு இல்லை. அடுத்து வேற விஷயம் சொல்ல போனோம்னா ரெசிடியூல் பத்தி சொல்லியாச்சு. ஒரு படம் கொடுக்குறேன், பாத்துக்கிடுங்க. இந்த குளோரின் டெஸ்ட்ல வந்து கேட்பான். படம் எப்படி இருக்கும், எவ்வளவு டிகிரில இருக்கும், அந்த பிரேக் பாயிண்ட் குளோரினேஷன் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கடுத்து சொல்லுவேன் கொடுக்குறத வச்சே பாத்துக்கிறேன். இதுல என்ன எக்ஸாம் பாயிண்ட் அப்படின்றத சொல்லிடுறேன். படம் ஃபர்ஸ்ட் லைட்டா வரைஞ்சிக்கிறேங்க. படம் இம்பார்ட்டன்ட். எவ்வளவு குளோரின் ஆட் பண்றோங்கிற டோஸ் வந்து எக்ஸ்லையும் ரெசிடியூல் எவ்வளவு தங்குதுங்கிறத ஒயிலையும் போட்டுக்கிறது. நாளைக்கு வாட்டர் சப்ளை முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். முடிச்சிட்டு சி வச்சு ஆரம்பிச்சிடலாம். அதுக்கடுத்து குளோரின் ரெசிடியூ. ரெசிடியூல்னு போடுறேன். ஓகே. எப்படி வரும்னா
இது கேட்டிருக்காங்க. இந்த சிங்கிறது பிரேக் பாயிண்ட் குளோரினேஷன். அது எவ்வளோ டிகிரில இருக்குன்னா 45 டிகிரில இருக்கும். டிகிரி கேட்டிருக்காங்க சார். அதாவது என்னன்னா சிங்கிறது என்னன்னா பிரேக் பாயிண்ட்னு போடுது. இந்த பாயிண்ட்ல தான் என்ன செய்யும்னா எல்லா குளோரின் ஆட் பண்ண எல்லா பாக்டீரியாவும் செத்து போயிடும் இந்த பாயிண்ட்ல. அதுக்கப்புறம் ஆட் பண்ணக்கூடிய குளோரின் எல்லாம் சூப்பர் குளோரினேஷன். இதெல்லாம் சூப்பர் குளோரினேஷன். அப்ப சூப்பர் குளோரினேஷன் என்ன செய்யணும்? டீகுளோரினேஷன் பண்ணணும். ஓகே. இதான் விஷயம் இதுல. அப்ப ஏ டு பிக்குள்ள தான் பாக்டீரியா தான் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கும். ஆனா சிக்கு அடையும் போது தான் ஃபுல் பாக்டீரியாவும் சாகும். ஞாபகம் வச்சுக்கிடுங்க. வேற எதுல வேற எதுவும் கேட்கறதில்ல. இத கேட்டா எக்ஸாம் பாயிண்ட்ல பிக்கப் பண்ணா அந்த கிராப் எப்படி வருது அப்படின்னு கேட்பான். பிரேக் பாயிண்ட் வந்து எவ்வளவு டிகிரி பிரேக் பாயிண்ட்க்கு அப்புறம் சூப்பர் குளோரினேஷன் எவ்வளவு டிகிரில வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னு கேட்பான். அப்ப என்ன செய்யணும் நீங்க 45 டிகிரில கிரியேட் ஆகுது அப்படின்னு போடணும். அவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள். சார் புரியுதா எல்லாருக்கும்? சார் ஓகே தானே? இதோட உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஃபுல்லாவே முடிச்சாச்சு. இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு சார். ஓகே. அங்க இங்க தொட்டு தொட்டு இருக்கும். அதுக்கு டிஸ்கிரிப்ஷன் வச்சு தான் நமக்கு இருக்க மெயின் டாபிக். மேக்ஸிமம் நாளைக்கு முடிச்சுட்டு சி வச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். முடிச்சிடலாம் அது கன்ஃபார்ம். சி வச்சு ஸ்டார்ட் பண்றதுக்கு தான் சொல்றேன். சி வச்சு ஆரம்பிச்சிடலாம். அப்ப இனிமே வாட்டர் சப்ளை இருக்கக்கூடிய மேஜர் விஷயம் அப்படின்னா என்னன்னா, எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலாம்? ஓகேவா? கிரேடியன்ட் சிஸ்டம், கிரேடியன்ட் சிஸ்டம், அதுக்கடுத்து உங்களுக்கு பிரஷர் சிஸ்டம், ரிங் சிஸ்டம், 4 சிஸ்டம். அதுக்கடுத்து மோன் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் எப்படி அப்ளை ஆகுது? அ அப்புறம் வந்து நம்ம எப்படி எப்படி அதாவது நம்ம பம்பிங் பண்றோமா? இல்ல கம்பைன்ட் சிஸ்டம் குடுப்போம்ல, கிராவிட்டி சிஸ்டம். மொத்தம் 3 சிஸ்டம் இருக்கு. கிராவிட்டி, பம்பிங், கம்பைன்டு. இதுல எது பெஸ்ட்டா இருக்கும்? லாஸ்ட் ஜெனரேட்ல கேட்ட கொஸ்டின். அப்ப அந்த மாரி விஷயங்கள். மேக்ஸிமம் முடிச்சிடலாம். ஓகே முடிச்சுட்டு அடுத்து ஆரம்பிச்சிடலாம். அவ்வளவுதான். 12 கொஸ்டின் வாட்டர் சப்ளைலயும், 8 கொஸ்டின் சானிட்டரி இன்ஜினியரிங்லயும், 2 கொஸ்டின் பொல்யூஷன் கண்ட்ரோல்லயும், மொத்தம் 22 கொஸ்டின் கேட்பாங்க. சார் புரியுதா நான் சொல்றேன்னு? அதாவது இப்போ 9வது யூனிட்ல சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? 9வது யூனிட் இப்போ 9வது நான் நடத்திக்கிட்டு இருக்க யூனிட்ல சொல்றேன். ஓகேவா? ஓகே. இப்ப அப்படியே மேல வாங்க. சிலபஸ்க்கு வாங்க. சிலபஸ்ல எதுவரை முடிச்சிருக்கோம் அப்படின்னா, சோர்சஸ் ஆஃப் வாட்டர் முடிச்சாச்சு. கன்வெயன்ஸ் ஆஃப் வாட்டர் முடிச்சாச்சு. என்ன எல்லாம் 2ம் ஒரே கலர் சாரி. இல்லையே அது வேற தானே. ட்ரீட்மெண்ட் ஆஃப் வாட்டர் முடிச்சாச்சு இப்ப. குவாலிட்டி ஆஃப் வாட்டர் முடிச்சாச்சு. இதுக்கு முன்னாடி முடிச்சது குவாலிட்டி ஆஃப் வாட்டர் தான். டெஸ்ட் ஆன் வாட்டர். ஓகே. ஒவ்வொரு டெஸ்ட்டா பார்த்தோம்ல. ஃப்ளூயினேஷன் டெஸ்ட் இதுதான். அதான் டிஸ்இன்ஃபெக்ஷன். ஓகே. ஆ டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இருக்கு. இதான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். அதுக்கடுத்து சானிட்டரி இன்ஜினியரிங். இது வந்து டம்மி. ஞாபகம் வச்சுக்கிறங்க. சீவரு, கலெக்ஷனு, கன்வேயன்ஸ் சீவேஜ் அதுக்கடுத்து இங்க ட்ரெயினேஜ் அரேஞ்ச்மென்ட் இது எல்லாம் சேர்த்து ஒரே சீசன்ல முடிச்சிருவேன். சீவர் அப்பரன்ஸ் ஒரு சீசன்ல வரும். ட்ரீட்மென்ட்க்கு 2 சீசன் தேவைப்படும். அதுக்கடுத்து அவ்வளவுதான். சொல்யூஷன் வந்துரும். சார் புரியுதானே சொல்றேன் உங்களுக்கு? ஓகே. இப்ப நான் வாட்டர் சப்ளைல எத பத்தி வச்சிருக்கேன்? இந்தா இருக்கு பார்த்தீங்களா? இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பத்தி நடத்தாம வச்சிருக்கேன். வாட்டர் சப்ளைல. இதோட வாட்டர் சப்ளை முடியுது உங்களுக்கு. ஓகேவா? ஓகே. நான் சொன்ன மாரி சானிட்டரி இன்ஜினியரிங்ல 4 செஷன். 2 ட்ரீட்மென்ட்க்கு, 1 சீவர் அக்யூட் டெண்டன்ஸ்க்கு, அப்புறம் சீவரு, கலெக்ஷன் அண்ட் கன்வேயன்ஸ், ட்ரெயினேஜ் அரேஞ்ச்மென்ட் இதெல்லாம் சேர்த்து ஒரு செஷன். ஃபர்ஸ்ட் செஷன். மொத்தம் 4 செஷன் தான். அதோட 20 கொஸ்டின் முடிஞ்சிரும். மீதி இருக்கக்கூடிய சாலிட் வேஸ்ட் ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மென்ட் எல்லாம் 2 கொஸ்டின். அது தனி. 22 கொஸ்டின் அதோட சேர்த்து. ஓகே. இப்ப நீங்க அப்பப்ப படிக்க ஆரம்பிச்சோம்னா, இதுனா ஃபுல் டெஸ்ட் தான். ஒரே நாள் டெஸ்ட் தான். இப்ப சாரி ஒரே நாள் டெஸ்ட்ன்னு சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க. வாட்டர் சப்ளைலயும் ஒரு டெஸ்ட் வைக்க போறேன். சீவேஜ் தனியா ஒரு டெஸ்ட் வச்சுக்கிறேன். பொல்யூஷன், சீவேஜ் தனியா சேர்த்து. வாட்டர் சப்ளை. இதுல வந்து இன்னும் உங்களுக்கு ஸ்டீல் வந்து டெஸ்ட் வைக்காம இருக்கு. ஸ்டீல்லேருந்து ஒரு மொத்தம் ஒரு 50 டூ 80 கொஸ்டின் குடுக்க போறேன். 3 டாபிக்ல ஒருத்தன். அதுக்கு நீங்க பொறுமை. கொஞ்சம் டைம் கிடைக்கும். மேக்ஸிமம் சனிக்கிழமை நான் நாளைக்கு போயிருவேன். மேக்ஸிமம் ஈவினிங் போயிருவேன். கொஞ்சம் நான் அரேஞ்ச்மென்ட் பண்ணிட்டு சொல்லிர்றேன். அதனால வாட்டர் சப்ளைக்கு ஒரு டெஸ்ட் வரும் சார். மொத்தம் 380 கொஸ்டின் வரும்னு நெனைக்கிறேன். வாட்டர் சப்ளை எடுத்தாச்சு. சார் புரியுதா என்ன சொல்றேன்னு? வாட்டர் சப்ளைக்கு வந்து ஒரு டெஸ்ட் இருக்கு. 350 கொஸ்டின் எடுத்து முடிச்சாச்சுன்னு நெனைக்கிறேன். 350 360 தெரியல. கரெக்ட்டா